உத்தரவு வழங்க. சுவாமி சிவாயனம். சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆரம்பிங்க ஐயா. நால்வர் துதி பாடிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன்களல் போற்றி. அணிந்த பிரான் அடி போற்றி. வாணி திருநாவல் வன் தொண்டன் பதம் போற்றி. போற்றி மூலிமை ஆடவெல்லாம் புஷ்கனாருடைய திருவள்ளும் அங்கற்கனி மீனாட்சியுடைய திருவள்ளும் மாணிக்க வாசனுடைய ஒருவரும் ஒன்றாக சேர்த்து இந்த திருநாவுக்கரசு புராணம் என்ற அந்த தொடர் சொற்பொழிவை பேசுவதற்கு இந்த ஈசன் குடும்பத்திலே அடியை பணித்திருக்கின்றது. அப்பேற்பட்ட பெருங்கருணையை, திருவருளையும் குருவரையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயினம். சிவசிவ. திருநாவுக்கரசருடைய புராணம் அப்படிங்கிற அந்த புராணத்தை தான் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதுல திருவாமூர் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இனி வருகின்ற செய்திகள் எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அடியேன் இன்றைய தினம் இந்த மாதிரி பவர் கட் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் அடியேன் இது அதிகாலை டைம் 7:30 அப்படிங்கிறப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். ஆனாலும் பெருமானுடைய என்னமோ தெரியல, இப்போ கரண்ட் இல்லை அடியனுக்கு. இருந்தாலும் மொபைல் டேட்டால தான் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். பெருமான் எவ்வளவு நேரம் கொடுக்குறாரோ அதை சிந்திக்கிறேன் அடியன். அதுக்கு மீறி உள்ள விஷயங்களை அடியன் பேசி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெக்கார்டா அனுப்பிச்சிடுறேன். அது எல்லாமே அடியார்கள் பார்த்துக்கலாம். இத்தனை சிரமங்களுக்கு நடுவுல அடியார் பெருமக்கள் எல்லாம் இந்த திருநாவுக்கரசு புராணம் கேட்க வந்தமைக்கு அடியன் தண்ணி சேர்ப்பு வணக்கங்கள் அத்தனை அடியார்களுக்கும் தெரிவித்து மகிழ்கின்றேன். சிவாய நம. பிரேமாமா அவர்களுடைய திருவடி தாமரைகளை மீண்டும் மீண்டும் அடியன் சென்று மேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் புராணம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது இடையரா பேரன்பு மலைவாறு வினைவெளிகள். வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு. வினைவெளிகள் உளவாரத்தின் படையார திருக்கரம் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம் நடையார பெருந்திரவு ஞானப்பாடல் தொடையரா செவ்வாய் திருமேனி தனில் அசைவு கந்தை மிகையாம் கருத்து தூய வெந்நீரு துதைந்த பொன்மேனி அப்படின்னு பெருமானுடைய வடிவழக சிறப்பெல்லாம் போன அமர்வுகளையே மிகச் சிறப்பாக நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இத இன்னும் சிறப்பா பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம அடியன்னு ஒரு சின்ன ஒரு பாஸ்ட் ரிவிஷனுக்காக வச்சேன். நிறைய இடங்கள்ல நம்முடைய நாவுக்கரச பெருமானை பற்றி நிறைய விஷயங்கள் திருவதிகையில, காளி பிள்ளையாருக்கு அந்த சரித்திரத்துல, அப்புறம் நம்பியாரூர் சரித்திரத்துல எல்லாத்துலயும் பொதுவாக சொல்லுவது. இங்க இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும், இது முக்கியமான செய்தி. இதை ஒண்ணு மட்டும் சொல்லிக்கணும். இடையரா பேரன்பு மலைவாறு மினைவெளிகள் உளவாரத்தின் படையரா திருக்கரம். அதுக்கப்புறம் பெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம் நடையரா பெருந்திரவு ஞானப்பாடல் தொடையரா செவ்வாய் திருமேனில் தனில் அசைவு அப்படின்ற நீங்க நம்ம இப்போ இது நம்ம என்ன சொல்றது, இது வந்துச்சு அப்படின்னா நெட் வந்துச்சு. ஒரே ஒரு நிமிஷம் சாமி.
நம்முடைய ராகுகர் பெருமானுக்கு வயதாயிடுச்சான். வயதானதுக்கு அப்புறம் என்ன ஆகுதான், உடல் அப்படியே லேசா நடுக்கம் வர இவர்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவாஜி கணேசன் இருப்பா, அப்படி அவர் பாத்தீங்கன்னா அப்படி லேசா அசைஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் கை தலையெல்லாம் ஆடுற மாதிரி, கையெல்லாம் ஆடுற மாதிரி, அப்படியே விகிடுன்னு ஆடுற மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் திருமேனி தண்ணில் அசைவு. அவருக்கு திருமேனியில அசைவு வந்துருச்சு, ஆனா அவருடைய மனசுல சைவு வந்துருச்சு. சைவு என்றால் மாறாதது. அந்த மாறாத சைவு மனசுல வந்திருக்கு. உடம்புதான் அசையுது, உடம்புதான் கிடுக்கிடுன்னு நடுங்குது. ஆனா அவர் என்ன பண்ணல, அவருக்கு அவருடைய மனசுல சைவு என்று சொல்லக்கூடிய மாறாத தன்மை அவர் மனசுல வந்துருச்சு. ஆக வயசாயிட்டா பக்தி பண்ண முடியாது, உடல் நடுக்கம் வந்துடும், உடல் நடுக்கம் இருந்தா பக்தி பண்ண முடியாதுன்னு தயவு செய்து யாரும் நினைக்கிறானா. பக்தி என்பது உடலுக்கு அல்ல, அது உயிர்க்கு. அது உயிர் அசைவிலிருந்து நீங்குவதற்காக செய்கின்ற பக்தி. உடல் அசைந்தாலும் அசையாவிட்டாலும் தொடர்ந்து பக்தி செய்யலாம் அப்படின்னு தன்னுடைய நிலையில சுவாமி நமக்காக சொன்ன விஷயம்தான் இந்த திருமேனிதனில் அசைவு என்ற ஒரு நிலைப்பாடு. சிவாயனம். சரி, அடியனுக்கு ஒரு 2 மணித்துளிகள் டைம் கொடுங்க. அடியன் ஒரு சின்னதா அந்த அந்த இதை மட்டும் போட்டுக்கிறேன். 2 மணித்துளிகள். சிவாயனம் சிவாயனம். அப்படியே இருக்கு சாமி, இதை வந்துடுறேன். only 2 minutes மட்டும்தான். சிவசர் 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 சுவாமி, அடியன் பேசுறது கேக்குதுங்களா? சுவாமி கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குது. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. சிவசர் சிவசர் பிரசன்டேஷனும் தெரியுதுங்களா? ஓகே, தெரியுதுங்களா? ஓகே, நல்லது. தெரியுதுங்க, இப்போ நல்லா தெரியுதுங்க. நல்லதுங்க சுவாமி. இப்போ வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், நிறைய விஷயம் பார்க்க இருக்கணும் அப்படின்றனால ஜஸ்ட் நான் அங்க இருந்து போயிடுறேன் அடுத்த விஷயத்துக்கு. இது வந்து நம்மளுடைய ஒரே விஷயம், சுவாமியோடைய கண்கள்ல நீர் வந்து எப்பொழுதுமே வந்து பெருகி இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் அடியார்கள் மிகச்சிறப்பாக தெரிந்து கொள்ளணும். இது வந்து பெருமானுக்கு அந்த அந்த நீர்பெருக்கு, கண்ணுல நீர்பெருக்கு இருந்து கொண்டே இருந்தது அப்படின்ற அந்த செய்தியை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு பெரிய செய்தி தான் இந்த ஸ்லைட்ல. வழக்கம் போல குரு உபதேசம். குரு உபதேசம் என்பது கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்று உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரானே அப்படின்னு சொல்லுகின்ற அந்த குரு உபதேசம் தான் நம்மளுடைய சுவாமி. ஒவ்வொரு அருளாளர்களும் குரு உபதேசம் செய்திருக்காங்க. நம்மளுடைய திருஞான சம்பந்த குரு உபதேசம் எங்க பண்ணிருக்காருன்னா காதலாகி கசிந்து, அது நமச்சிவாய பதிகம் வந்து காதலாகி கசிந்து அந்த பாடல்ல நமச்சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்திருக்காரு. அதே போல நம்மளுடைய மணிவாசக பெருமான் முதல்லயே நம்மளுடைய குரு உபதேசம் செஞ்சுதான் திருவாசத்துக்குள்ளேயே அனுப்புறாரு. நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னு குரு உபதேசம்னா, குரு உபதேசம் என்பது பஞ்சாக்கர மந்திரத்தை அந்த ஆன்மாக்களுக்கு சொல்லுவது, அதுதான் குரு உபதேசம். முதல் குரு உபதேசம் என்பது பஞ்சாக்கர மந்திரத்தை அந்த ஆன்மாக்களுக்கு சொல்லுவது என்பதுதான் குரு உபதேசம். அந்த வகையிலே நிறைய இடங்கள்ல சுவாமி நமச்சிவாய பதிகம் பாடியிருந்தாலும் கூட இந்த ஒரு பாடலை குரு உபதேசமாக கொள்கின்றார்கள். அது நம்ம சாமி நீங்க பாத்தீங்கன்னா நமச்சிவாய வாழ்கவே, அந்த நமச்சிவாய பதிகம் நீங்க பாத்தீங்க, பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை, அது பஞ்சாக்கர பதிகம் தானே. அந்த பதிகத்துல வந்து கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொல்லுகின்ற அதுவும் பஞ்சாக்கர பதிகம் தான். அதுவும் குரு உபதேசமா இருந்தாலும் கூட சிவாய நம அப்படின்னு அதுக்கு தூள பஞ்சாக்கரம், இது சூக்கம பஞ்சாக்கரமா 2வது பஞ்சாக்கரத்தை சொல்றது. இப்ப நமச்சிவாய மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் சொல்லாமலே நம்ம எடுத்துக்கலாம். குருநாதர் சொல்லாமலே நமச்சிவாய மந்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம பயிற்சி பண்ணலாம்.
சிவாய நம அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பதிகம் வந்து நம்ம குருநாதர் சொல்லித்தான் அது அது எடுத்துக்கணும். சிவாய நம என்பது திருமாங்கல்யத்துக்கு சமமான பதிகம். திருமாங்கல்யம் என்பது நாமளே எடுத்து சூட்டிக்க முடியாது. இது எந்த நகை நாமளே சூட்டிக்கலாம். ஆனா திருமாங்கல்யம் வந்து உரியவர் வந்து உரிய நேரத்துல சூட்டுவதுதான் திருமாங்கல்யம். அது போல சிவாய நம என்பது உரியவராகிய இருக்கக்கூடிய குருநாதர் வந்து நமக்கு சூட்டுகின்ற அந்த நிலைப்பாடுதான் சிவாய நம அப்படின்னு சொல்லுகின்ற அந்த குரு உபதேசம். அதை வந்து நம்முடைய சுவாமி நாவுக்கரச பெருமான் நமக்கு வழங்கியிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டோம். நான் கரெக்டா அந்த ஸ்லைடுக்கு மட்டும் போறேன். அதாவது இந்த முதல் பாடல் மட்டும் ஒரே ஒரு முறை வாசிட்டு உள்ள போயிடலாம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொன்றில் நெறிவாள வரியான தவமுனிவர் வாக்கீசர் வாய்மைத்துகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதீர். இதுல பாத்தீங்கன்னா இவர திருநாவுக்கரசருடைய அந்த வாக்கீசர் வாய்மைத்துகள் பெருநாம சீர்ப்புகள், திருநாவுக்கரசுடைய நாமத்தினுடைய சீரை நான் பரவுகின்றேன்னு தான் சொல்றேன். அந்த திருநாவுக்கரசுன்ற அந்த வார்த்தைக்கே மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுகின்ற அந்த இடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து முனைப்பாடி வளநாடுல இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டு சிறப்புகள் எல்லாம் இங்க வந்து நிறைய சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள் எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து அந்த நாட்டினுடைய சிறப்பை ரொம்ப சிறப்பா நம்மளுடைய சுவாமி சொல்றாரு. இந்த நாட்டு சிறப்பு எதனால வருது அப்படின்னு இது வரைக்கும் பார்த்திருக்கோம். திருவாமூர் இது வரைக்கும் தானே சாமி பார்த்திருக்கோம். நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். இவ்வகை திருநாட்டில் எனப்பளவுகளும் என்றும் மெய்வளங்கள் ஓங்க வரும் மேன்மையான அங்கவற்றுள் சைவநெறி ஏழுலகம் பாலிக்கும் தன்மையினால் தெய்வநெறி சிவபெருக்கும் திருவாமூர். அந்த திருவாமூர் அப்படிங்கிற பதியில நம்மளுடைய சுவாமி அங்கதான் திருவாமூர் பத்தி சொல்ல போறாரு. ஏன் அப்படின்னா திருவாமூர் என்ற பதி நம்மளுடைய நாவுக்கரசர் அவதாரம் செய்த திருப்பதி அப்படிங்கிறதுனால அந்த திருவாமூர் என்று 2 முறை அழைத்து சொல்லுகின்றார். அப்படின்றப்போ அந்த திருவாமூரை பற்றி அது அங்க எதுக்காக வந்ததுன்னா சைவநெறி 7 உலகம் பாலிக்கும். இந்த உலகத்துல மட்டும் இல்லையா, நம்ம பூலோகத்துல மட்டும் இல்லையா, 7 உலகங்கள்லயும் சைவநெறி பாலிப்பதற்காக வந்த ஒரு நிலைதான் இந்த திருவாமூர் பதி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆங்குவன முளைகள் சுமந்து அணங்குவன மகளிரிடை ஏங்குவன நூபுரங்கள் இறங்குவன மணிக்காஞ்சி ஓங்குவன மாடநிறை ஒழுகுவன வலுவிளரம் நீங்குவன தீங்கு நெறி நெருங்குவன பெருங்குடிகள். அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய சிறப்பு, அங்க இருக்கக்கூடிய அந்த மாடங்களுடைய சிறப்பு, அங்க இருக்கக்கூடிய குடிகள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா தீங்கு நெறி அற்றவர்களாக. இப்ப நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ நல்ல குடியில நம்ம நல்ல குடும்பத்துல பிறக்கிறது தான் நம்ம செய்து தவம்னு நினைக்கிறோம். இல்ல நல்ல ஊர்ல பிறக்கிறதே தவம். நம்ம வீடு மட்டும் ரொம்ப சிறப்பா இருக்கு, நம்ம நல்லா ஒழுக்க நெறிகள்லாம் கடைபிடிக்கிறோம். ஆனா சுத்தி இருக்கிறவங்க யாருமே ஒழுக்க நெறி கடைபிடிக்கல அப்படின்னா அதுல பிறக்கக்கூடிய குழந்தைங்க சுத்தி இருக்கிறவங்க பார்த்துதான் வளரும். அப்ப சுத்தி இருக்கிறவங்க ஒழுக்க நெறி கட்டணியா நம்ம என்னதான் வீட்டுல சொல்லி கொடுத்தாலும் அந்த குடிகள் சுத்தி இருக்கக்கூடிய குடிகள் எல்லாம் ஒழுங்கா இல்லை அப்படின்னா அது வந்து அந்த குழந்தைக்கோ அந்த வருகின்ற சந்ததிக்கோ அது சரியா இருக்காது. அதனால நல்ல குடிகள் நிறைந்த இடத்துல பிறக்கிறது இன்னுமே நம்ம வீட்டுல மன்னிச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல வந்து சப்போஸ் வந்து இது இல்லை, ஒழுக்கம் சரியா சொல்லித்தரல, ரொம்ப யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிறப்பா இருக்காங்கன்னு இருந்ததுன்னா அந்த குழந்தை நல்லா வந்துடும். ஆக சுத்தி இருக்கக்கூடிய குடிகள் ரொம்ப சிறப்பா இருக்கணும். அதனாலதான் இப்ப ஏதாவது ஒரு வீடு வாங்குறோம் வச்சுக்கோங்க, அபார்ட்மெண்ட் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம்னா என்ன பண்ணுவோம், முதல்ல அது சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அந்த கம்யூனிட்டி நல்லா இருக்கா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப உயர்ந்த ஒழுக்கம் நிறைந்தவர்கள், இதெல்லாம் பார்த்துதானே வீடெல்லாம் வாங்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் தான் நம்மளை வந்து சரி செய்யும். அதனால அவர் குடிகளை பற்றி, சுத்தி இருக்கக்கூடிய குடிகளை பற்றி சொல்றாரு. இந்த நாட்டு சிறப்பு, அந்த வயல் சிறப்பு, அந்த நீர் சிறப்பு, இதெல்லாம் சொல்வதற்கான காரணம் என்னன்னா இவ்வளவு சிறப்பு மிக்க நாடு இருந்தது அப்படின்னு பதிவு செய்யறாங்க. இன்னைக்கு நீர்நிலைகள் இல்ல, இன்னைக்கு வந்து கொடிகள் இல்ல, பூக்கள் இல்ல, இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வயல்வெளிகள் இல்லை, முழுவதுமாகவே ஆக்கிரமிப்பு செய்து விட்டோம். அப்படிங்கிறப்போ இந்த சுற்றுப்புற சூழலை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சேக்கிழார் பெருமானா இருக்கட்டும், எல்லாருமே ஞானசம்பந்தர்லாம் எப்பொழுதுமே வந்து ஒரு பாட்டு பாடும்போது அந்த நாட்டு சிறப்பை பாடிதான் பாடுவோம். அப்படி அந்த நாடு எப்படி இருந்தது, அந்த ஊர் எப்படி இருந்தது, அங்க என்ன கொடி இருந்தது, முல்லைவனநாதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, திருக்கருகாவூர். அந்த முல்லைவனநாதர் வந்து அவங்க முல்லை மலர்கள் வனங்களாக இருந்தது. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரே ஒரு முல்லைக்கொடி போட்டோம்னா அது
நைட்டு மலரும் போது அந்த வீடே கமகமக்கும். நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முல்லைக்கொடி இருந்ததுன்னா அந்த முல்லைக்கொடி நைட்டு மலரும். ஒரு 20-25 மலர்கள் தான் மலரும். அந்த நைட்டு வீடே கமகமக்கும். சப்போஸ் முல்லை வனமாக இருந்தா அந்த நாடு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு ஒரு ஆச்சரியம். உண்மையிலே இந்த முல்லை வனம் எல்லாம் வந்து திரும்ப கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த மகரந்தம், அந்த அந்த வாசனையோடு நம்மளுடைய வாழ்வுகள் இருக்கணும். சுத்தி நிறைய பேர் நிறைய வனங்கள் கிரியேட் பண்றாங்க. அதனால முல்லை வனங்கள் அந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம வந்து கோவில்கள்ல வந்து நிறைய செடிகள் நம்ம வைக்கிறப்போ பூச்செடிகள் நிறைய வைக்கணும், கொடிகள் நிறைய வைக்கணும் அப்படின்னு அடியார்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். நிறைய முல்லை வன கொடிகள், நம்மளுடைய பிச்சிப்பூ, இந்த பவளமல்லி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரவுல அதிகமான மனம் பிறக்கும். இந்த மனம் என்ன செய்யும்னா, இரவு தூங்கும் போது நமக்கு நல்ல மனசு அப்படியே அந்த மனம் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மனங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்து ஒரு அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நறுமணத்தின் மூலமாக நமக்கு நல்ல விதமான ஒரு எண்ணங்களை உருவாக்கி நாம ரொம்ப சுகந்தமா தூங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த நறுமணமிக்க மலர் செடிகளை வந்து கோவில்கள்ல கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு முல்லை கொடிகள்லாம் கோவில்கள்ல பார்க்க முடியல. நம்மளுடைய பிச்சிப்பூ, முல்லைப்பூ, அப்புறம் மல்லிகை கொடி, இந்த மாதிரி கொடிகள் எல்லாம் கோவில்கள்ல கண்டிப்பா எல்லா அடியாரும் கொடுத்து அதை வளர்த்து அது கோவிலுக்குள்ள போனாலே அந்த முல்லை வனத்தோட முல்லை அந்த அந்த வாசனைகள் தானாகவே எழுந்தரணும் அப்படின்னு அடியறதை நினைச்சு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லது. அடுத்தபடியா இதுவும் அந்த வயல்களை மலர் நீட்டம் வயல் காட்டும், எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. இது வந்து இது தமிழ் சுவைக்கு அருமையா இருக்கும். மலர் நீட்டம் வயல் காட்டும், மைநீளம் மதிகாட்டும், அலர் நீடு மறுகாட்டும், அணியூசல் பழகாட்டும், புலர் நீளம் இருள் காட்டும், பொழுது உழவர் ஒளி காட்டும், களநீடு மனை காட்டும், கரை காட்டா பெருவளங்கள். இந்த மலர்கள் எல்லாம், மலர் நீளம் என்பது வயல்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயல்கள்ல வயல் தான் இருக்கும், நெல்கதில் தான் இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னா, நாங்க அங்க பாத்தீங்கன்னா வயல் காட்டுக்குள்ள நடுவில் என்ன இருக்கா, நீல மலர்கள்லாம், நீலோத்பவ மலர்கள்லாம் பூத்திருக்கான். நீலோத்பவ மலர்கள் எப்ப பூக்கும் அப்படின்னா, எங்க தண்ணி ரொம்ப தேங்கியே கிடக்குதோ அங்கதான் நீலோத்பவ மலர்கள் பூக்கும். இந்த வயல்ல தண்ணி இல்லாம இருந்ததே இல்லையா, தண்ணி எப்பவுமே தேக்கமாவே இருக்கிறதுனால வயல்கள்ல மலர் நீலம் என்ற நீலோத்பவ மலர்கள் எல்லாம் பூத்து கிடக்கும். அப்ப அந்த அளவுக்கு. ஆனா ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்க 10 நாள் தண்ணியை தேக்கி வச்சீங்கன்னா எந்த பயிரா இருந்தாலும் வாடிடும். இப்ப நீங்க வாழை மரம் இருக்கு, வாழை மரத்துக்கு 10 நாள் தண்ணி அப்படியே தேங்கின மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கீழே அதனுடைய இது அழுகிடும், அப்படி அந்த வேரெல்லாம் அழுகிடும். எந்த பயிருக்கா இருந்தாலும் நீங்க வந்து தண்ணிய ஒரு 10 நாள் 15 நாள் தேங்கிருச்சு அங்க அப்படின்னா அது கீழே தண்டெல்லாம் அப்படியே அழுகிடும். ஆனா தண்ணி எத்தனை நாள் தேங்கினாலும் தன்னுடைய அடிபாகத்தை அழுகவே செய்யாத ஒரே ஒரு பயிர் நெற்பயிர் தான். நெற்பயிர் நீங்க 1 மாசம் தண்ணி அங்க தேங்கி இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய அந்த அந்த அடிப்பாகம் அழுகவே அழுகாது. நெல்லுக்கு தேவை அந்த தண்ணீர். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அடி மண்ணுக்கு, நடு மாட்டுக்கு, முடி மனுஷனுக்கு அப்படின்னுவாங்க. அதாவது அடி நடு முடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அவ்வளோ பெரிய நெல் பயிர் இருக்குமா. என்ன பண்ணுவாங்க, அறுக்கும் போது கொஞ்சம் விட்டு அறுப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் அதிகமா ஒரு அடி விட்டு அறுப்பாங்க. ஏன்னா நீங்க பாத்துருப்பீங்க, நெல் அறுக்கிறப்போ ரொம்ப ஒட்டா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் விட்டு அறுப்பாங்க. எதுக்காகன்னா அது முதல் விஷயம் வந்து மண்ணுக்கு வரணும். நடுவுல இருக்கக்கூடிய தண்டு வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு திங்கிறதுக்காக கொடுப்பாங்க. மேல இருக்கக்கூடிய அந்த கதிரா வர்றது மனிதனுக்காக பயன்படக்கூடிய அது மாதிரி இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முழுவதுமாகவே வந்து இப்போ மொத்தமே ஒரு அடி நெல்லு தான் இருக்கு. நெல்லு பாத்தீங்கன்னா ஒரு அடி 1.5 அடி தான் இருக்கு. அதுல எங்க பாதி மாட்டுக்கு, பாதி காட்டுக்கு, பாதி வீட்டுக்கு, அதெல்லாம் செய்யவே முடியாது. அதனால அந்த காலத்துல உள்ள வயல்கள் எல்லாம், அந்த வயல்வெளிகள் இருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்கள் எல்லாம் மனிதனுடைய அளவுக்கு, இன்னும் யானை கவுனி அந்த அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா அது பேரே யானை கவுனின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவ்வளவு யானை வந்தா கூட அது மறைஞ்சுக்கிருமா. அந்த அந்த நெல்கதிர்க்குள்ள யானை வந்தா மறைஞ்சுக்க, அந்த அளவுக்கு உயரமா இருக்குமா. அப்படிப்பட்ட நெற்பயிர்கள் எல்லாம் வளர்ந்திருந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது மலர் நீளம் வயல் காட்டும், மைநீளம் என்று சொல்லுகின்ற அந்த மலர்கள் இருந்து பாத்தீங்கன்னா மதி காட்டும். அவைகள் எல்லாம் வந்து இந்த இரவு வளர்கின்ற பூக்கள். மைநீளம் என்றது இரவு பூக்கள். அந்த இரவு பூக்கள் இது அது மலர்ந்திருக்கு அப்படின்னா மேல நிலவு வந்துருச்சுன்னு அர்த்தம். அலர் நீடு மறுகாட்டும், அணி ஊசல் பழகாட்டும், இது எல்லாமே மலர்களுடைய. புலர் நீளம் இழுவு காட்டும், பொழுது உழவர் ஒளி காட்டும். பாத்தீங்கன்னா காலையில ஒரு பொழுது புலருதுன்னா உழவர்கள் எல்லாம் அங்க ஏர் ஓட்டுவாங்க. ஏர் ஓட்டுறப்ப என்ன சொல்லுவாங்க, ஹை ஹை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த
உழவர்களுடைய ஒளி தான் அவங்க பொழுது பிளந்துருச்சுன்னு தெரியுமா. அப்ப என்ன அர்த்தம், யாருமே சோம்பேறியா இல்ல, எல்லாரும் இறங்கி வேலை செய்யறாங்க, எல்லாரும் வந்து உழவு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. களநீடு மனை காட்டும் கரை காட்டா பெருவிளங்கள். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் எல்லாம் காட்டிட்டு இருக்கு, ஆனா ஒண்ணு மட்டும் காட்டாதான். ஆனா இந்த திருவாமூர்ல ஒண்ணு மட்டும் காட்டாதான், இந்த நதி பாய்கின்ற நதி நீர்ல கரை மட்டும் தெரியாதான், கரை மட்டும் காட்டாதான். கரை காட்டாதுன்னா கரை தெரியாத அளவுக்கு அங்க நீரானது பெருகி ஓடுகின்றது அப்படின்னு சொல்லுகின்ற இந்த இடம் பார்க்கும்போது, இந்த அந்த மலர்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிவாய நம. தலத்தின் கண் விளங்கிய அத்தனிப்பதியில் அனைத்து வித நலத்தின் கண் வலுவாத நடைமரபிற் குடிநாப்பன் விளக்கின் மனை ஒழுக்கத்தின் மேதக்க நிலை வேளாண் குலத்தின் வரும் பெருமை குறுக்கையர் குடி விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இப்படிப்பட்ட தளத்திலே அனைத்து விதமான நலத்தையும் கண் வடுவாது நடைமரபிற் குடிநாப்பன் விளக்கின் மனை ஒழுக்கத்தின் மேதக்க நிலவேளாண் குலத்து. இப்போ இப்படிப்பட்ட நாட்டுல வேளாண் குலத்துல அதுவும் நடைமரபுனா காலம் காலமா ஒரு மரபு வச்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு மரபு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா முதலியாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைமார், அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேவர், இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காலங்காலமா ஒரு நடைமரபு இருக்கும். நடைமரபுனா அவங்க மூதாதையர் ஒன்று கடைபிடிச்சிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு பொங்கல் வைக்கிற வழக்கம் உண்டு சில 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 ஊர்கள்ல. நீங்க பாத்துருக்கீங்களா, தைப்பூசம் அன்னைக்கு, தை மாசம் தான் நம்ம பொங்கல் வைப்போம், ஆனா அவங்க தைப்பூசத்தன்னைக்கும் பொங்கல் வைப்பாங்க. அந்த மாதிரியான சில வழக்குகள்லாம் இருக்கு, அந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கு. அது மாதிரி அது பேர் தான் நடைமரபு. அந்த நடைமரபெல்லாம் கொஞ்சம் கூட மாத்திக்க மாட்டாங்களாம் என்னைக்குமே. ஏன் இது இந்த மரபு சரியா இருக்கு, அதனால அந்த மரபை நான் மாத்திக்க மாட்டேன்னு சொல்லி நடைமரபு குடிநாப்பன் விளக்கின் மனை ஒழுக்கத்தின் மேதக்க நிலை வேளாண் குலத்தின் கண் வரும் பெருமை குறுக்கையர்தங் குடி விளங்கும். அப்பேற்பட்ட அந்த மரபுகளை எல்லாம் தொடர்ந்து பாலித்து வருகின்ற அந்த குலத்திலே வேளாண் குலத்துல அவர் பிறக்கிறார். யாரு? வேளாண் குலத்துல குடி விளங்கும், குடி பெருமையான குடி இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அக்குடியின் மேல் தோன்றல் ஆய பெரும் தன்மையினார் மிக்கமனை அறம் புரிந்து விருந்தளிக்கும் மேன்மையினார் ஒக்கல் வளர் பெருஞ்சிறப்பின் உளரனார் திக்கு நிலவும் பெருமை திகழவரும் புகழனார். என்ன அழகு பாருங்க. இந்த புகழனார் அப்படிங்கிறவரை சொல்றாங்க. அந்த குடியில யாரு? புகழனார் தான் நம்மளுடைய திருநாவுக்கரசருடைய தந்தையார். இந்த புகழனார்ன்ற வார்த்தை கூட அது அந்த மாதிரி பேர் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது புகழனார் மாதினியார்ன்ற பேர்லாம் வந்து வழக்குல இல்ல. இது வந்து சிறப்பு பேரை தான் கொடுத்திருக்காரு. யார்? நம்மளுடைய சுவாமி சேக்கிழார் பெருமான் வந்து அவர் புகழ் நிறைந்தவர். மாதினியார்னா மாதுகளிலே மாது என்றால் பெண்கள்ல இனியவர் மாதினியார். திலகவதியார் அப்படிங்கிற பேர் வந்து இருக்கு, அந்த பேர் மட்டும் கொஞ்சம் வழங்குது. ஆனா அவங்க அம்மா அப்பா இருந்த பேர் வந்து அது உண்மையா அப்படின்னு அது ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் தான். ஆனா நமக்கு பேர் உண்மையான்றதை விட நம்மளுடைய நாவுக்கரச பெருமானுக்கு தந்தையார் இருந்திருக்காருன்றது அதை தெள்ள தெளிந்த செய்தி. தந்தையாரும் தாயாரும் இருந்திருக்காங்கன்றது அவங்களுடைய பெயர் என்னவாக இருந்தாலும் உண்மையிலேயே தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லுகின்ற அளவுல மிகச்சிறந்த சைவ உலகத்திற்கே நன்கொடையான நம்மளுடைய நாவுக்கரச பெருமானை ஈன்ற காரணத்தினால அவருக்கு புகழ் ஏற்பட்டது. அதனால அவர் புகழனான்னு சொல்லலாம். அவர் யாருன்னா விருந்தளிக்கும் மேன்மையினார் மிக்கமனை அறம் புரிந்து. தன்னுடைய சில பேர் பாத்தீங்கன்னா விருந்தளிக்கும் மேன்மையினார்னு சொல்லியிருந்திருக்கலாம். அது என்ன மிக்கமனை அறம் புரிந்து? சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. சில ஆண்கள் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே வேலை செய்ய மாட்டாங்க, ஃபுல்லா வெளியிலேயே வேலை செய்வாங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லவங்களா இருந்துக்குவாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சல்லுன்னு விழுவாங்க, ஒழுங்கா பேச மாட்டாங்க. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்படியே போய் விருந்தளிக்கிறது, அவங்களுக்கு போய் உதவி பண்றது அப்படின்னு பல வேலைகள் செய்வாங்க. அந்த மாதிரி இல்ல நம்மளுடைய புகழனார். வீட்லயும் அறம் புரிந்திருக்காரு, வெளியிலையும் விருந்தளித்து எல்லாருக்கும் விருந்தளித்து ஒக்க வளர் பெருஞ்சிறப்பின் உளரனார் அவரை மாதிரி பெருஞ்சிறப்பு யாருக்குமே இல்லை. அதனால உளரனார் அவர்கிட்ட இருக்குன்னு 2-3 தடவை அழுத்தி சொல்றார் நம்முடைய சேக்கிழார். திக்கு நிலவும் பெருமை திகழவரும் புகழனார். அப்பேற்பட்ட அந்த புகழனார் வந்து இருக்காங்க. அந்த புகழனார் யாருன்னா மனையறம் புரிந்து விருந்தளிக்கும் மேன்மையினார் பெருஞ்சிறப்பு உடையவர்
இந்த உலகமெல்லாம் இருக்கும் வரை பெருமை உடையவர், திகழவரும் புகழனார். அப்பேற்பட்ட புகழனா இருக்காரு. புகழனார் தமக்கு உரிமை பொருவில் குல குடியின் கண் மகிழவரும் மனம் புணர்ந்த மாதினியார் மணி வயிற்றில் நிகழமலர் செங்கமல நிறையிதழின் அகவையினில் திகழவரும் திருவனைய திலகவதியார் பிறந்தார். இப்பதான் திலகவதியார் பிறக்கிறாங்க. யாருக்கு? புகழனாருக்கும் தமக்குரிய பொருவில் குலக்குடி, தமக்குரிய பொருவில்ல குலக்குடியாக இருக்கக்கூடிய அந்த குலக்கொடிய மனம் புரிந்திருக்காரு. பெண்களுக்கு குலக்கொடின்னு பேர் உண்டு. ஏன் குலக்கொடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலக்கொடின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு கொடிப்பூக்கள் இருக்கு இல்லையா? கொடிப்பூக்கள் இப்போ முல்லையே வச்சுக்கோங்க. முல்லை கொடியில எதுதான் பூக்கும்? முல்லை கொடியில முல்லைப்பூ மட்டும்தான் பூக்கும், வேற எதுவும் பூக்காது. அது கொடின்னு சொல்லாம குலக்கொடின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குலக்கொடின்னா அந்த குலத்துக்குரிய விஷயம்தான் அதுக்குள்ள இருக்கும். அந்த கொடியில அது என்ன குலம்? அது முல்லை குலம். அதனால அது அந்த குலத்துக்குரிய செய்திகள் தான் அதுக்குள்ள இருக்கும். அதனாலதான் குலக்கொடி அப்படின்னு சொல்லுவோம். குலக்கொடி. பெண்களை குலக்கொடின்னு ஏன் சொல்ற? அடுத்த ஒரு வேறு அவ தன்னுடைய அடுத்த குலத்தை அவ செழிக்க வைக்க போகின்றாள்னால அவளுக்கு பேரு குலக்குடின்னு பேரு. குடி. ஆனா நார்மலா குலக்கொடின்னு சொல்லுவோம் பெண்களை. ஏன்னா அந்த கொடியில அவங்க செய்யற அந்த விஷயம் அந்த குலத்துக்குரிய செய்திகள் தான் அதுக்குள்ள இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வேற விஷயம் அதுக்குள்ள இருக்காது. சாமி, என்னோட இது தெரியுதா எல்லாத்துக்கும்? என்னுடைய பிரசன்டேஷன் தெரியுதுங்களா? எனக்கு என்னமோ தெரியல. இதுல ஒரே ஒரு நிமிஷம் தான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த லவ் மேரேஜஸ் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? லவ் மேரேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ற காரணம் என்ன? குலக்குடின்ற ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா அந்த குலத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். புதுசா நம்ம ஹைபிரிட் பண்ணி பண்றோம். என்ன ஆகும் அப்படின்னா, புதிதாக வரும்போது 2 பேருக்குமே ஒரு ஒவ்வாமை ஏற்படும். அந்த பெண்ணுக்கும் சரி, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி. அது ஏற்கனவே வேற வீட்டுல இருந்து வர்றா, அது இந்த வீட்டுல வர்றா, அந்த வீட்டுக்குரிய குல பெருமையும் குல வழக்கமும் இந்த வீட்டுக்குரிய குல வழக்கமும் அப்ரப்டா சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அவ்வளவு பெருசா சிறப்பா இருக்காதுன்றனாலதான் அவங்க ஒரே குலத்துல மேக்சிமம் அந்த அந்த திருமண நிகழ்வு ஏற்படுத்தினாங்க. மாற்று குலம் செய்கிறனால என்ன ஆகும்னா, ஏற்கனவே அவ வீட்டை விட்டு வர்றா, ஒரே குலத்துல இருந்தாலும் வீட்டை விட்டு வர்றப்போ புதுசா இருக்கிறப்போ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவும் அவங்க பழக்கமும் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்ன்றனாலதான் அது வந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப நிறைய பிரச்சனைகள் வரும்ன்றனாலதான் ஒரே குலத்துல அந்த பெண்ணை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல நிறைய செய்து வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பொருவில் குலக்குடியின் கண் மகிழவரும் மனம் புணர்ந்த மாதினியார் மணி வயிற்றில். இந்த மணி வயிறுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, மணி என்றால் ஒளி. மணினா ஒளி. நம்ம மொழினா கேட்கிற சத்தம் இல்ல, மணினா ஒளி. அந்த ஒளிய, அதாவது ஒளிமிக்க பொருள்கள் இருக்கக்கூடிய இடம்தான் மணி. அந்த இப்ப ரத்தினம், கோமேதகம், பவளம்ன்ற மாதிரி நம்மளுடைய மாதினியார் வயிற்றுல ரெண்டே ரெண்டு மாணிக்கம் பார்த்துச்சு. என்ன மாணிக்கம்? திலகவதியான்ற மாணிக்கமும் நம்மளுடைய சுவாமி நாவுக்கரசர் என்ற மாணிக்கமும் பிறந்தனால அவங்க வயிறு மணி வயிறுன்னு சொல்றோம். மணி வயிறுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, மணி என்றால் ஒளி பொருந்திய. அவங்க வயிறு ஒளி பொருந்திய வயிறு. நல்ல பிள்ளைங்களை பெற்றவங்க வயிறு தான் மணி வயிறு. நல்ல பிள்ளைங்களை நாங்க வச்சிருக்கீங்க, நீங்க ஈன்று எடுத்திருக்கீங்கன்னா அவங்க வயிறு என்னது? மணி வயிறு, ஒளிமிக்க வயிறுன்னு அர்த்தம். அந்த மணி வயிற்றில் நிகழுமலர் செங்கமல நிறையிதழின் அகவயன். அதாவது நல்ல கரெக்டான மாசத்துல பிறந்தாங்களாம். யாரு? திலகவதியார். நிறையிதழின் அகவையினில் திகழவரும் திருவனைய திலகவதியார் பிறந்தார். திகழவரும் திருவனைய, அதாவது திருவுக்கே பெருமை சேர்க்கின்ற வகையில, திரு என்றாலே பெருமை, பெருமைக்கே பெருமை சேர்க்கின்ற வகையில பிறந்தாங்களா யாரு? திலகவதியார் பிறந்தார். திலகவதியார் பிறந்துட்டாங்க. திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றபின், திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதற்பின் அழகில் கலை துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர்போல்
பின் மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு அருமையான பாட்டு. இந்த பாட்டுல நிறைய நுட்பமான செய்திகள்லாம் இருக்கு, பார்க்கலாம். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகண்டதற்கு, நமக்கு அந்த தமிழ் நல்லா புரியுது. திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகண்டதற்பின், திலகவதியார் பிறந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு அழகியில் கலைத்துறை தலைப்ப. அழகியில் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான். அழகியில் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாசு மறு இல்லாத, எல்லை இல்லாத அப்படின்னு அர்த்தம். அதாவது அழகியல் அப்படின்னா அதுக்கு டைமென்ஷனல் லெஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து டைமென்ஷனல் லெஸ், கொஞ்சம் கூட, அதாவது நமக்கு எல்லை இல்லாத அப்படின்னு சொல்லுகின்ற அளவுல எல்லை இல்லாத கலைத்துறைகள் எல்லாம் தலைப்ப. ஏன் அப்படின்னா பிற்காலத்துல நம்மளுடைய சுவாமி, நம்மளுடைய ஐயா என்ன பண்ண போறாரு? யாருமே செய்ய முடியாத தமிழ் கலைகள் எல்லாம் செய்ய போறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஞானசம்பந்தர் நிறைய பண்ணிருக்காரு. ஞானசம்பந்தர் மாதிரி தமிழுக்கு அவர் செய்த கொடை மாதிரி பண்ண முடியாது. நீங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் சைவம் தான் பெருசா இருக்கு ஞானசம்பந்தருடைய திருமுறையில. இல்ல இல்ல, தமிழும் பெருசா இருக்கு. அவர் செய்த மாதிரி யாப்பு யாருமே செய்யல. நீங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வரும்ல, யாமாமா யாமா, அந்த பாடல்கள் எல்லாம் ரிவர்ஸ். அதெல்லாம் ஒரு வரி செய்யறதே பெரிய விஷயம். அந்த வரிய பதிகம் முழுக்க செய்திருக்காரு. தேர் பாடல்கள் செய்திருக்காரு, சித்திரகவி செய்திருக்காரு, வீணை மீட்கக்கூடிய புது பதிகம், புது இனோவேஷன் என்ன அப்படின்னா அவர் வந்து யாழ்மொழி பண்ண அப்படின்ற பண்ணை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். ரானாலேயே பாட்டு எழுதியிருக்காரு, லானாலேயே பாட்டு, ழா என்ற சிறப்பு நகரத்துல பாட்டு அப்படின்னு சொல்லி அவர் செய்த தமிழுக்கு விஷயமே இல்லை. ஆனா யாருமே செய்ய முடியாத நேரிசையும் குறுந்தொகையும் நம்ம சாமி பண்ணிருக்காங்க. நம்ம சாமி தான் தாண்டகம் பண்ணியிருக்காங்க. தாண்டகம் என்பது என்னன்னா தமிழ் யாப்பு, அது ஒரு யாப்பு. இது இப்படி பாடினா அது பேர் தாண்டகம்னு சொல்லுவோம். அது சிவபெருமானுடைய திருவை பற்றி பண்ணா திருத்தாண்டகம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேரிசை வெண்பாவை பண்ணியிருக்காங்க. நேரிசை வெண்பா எல்லாரும் பண்ணியிருந்தாங்க கூட. குறுந்தொகை வந்து சாமி ரொம்ப, அது குறுந்தொகை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது சங்க காலத்துல மட்டும் இருந்தது. அந்த குறுந்தொகைய இவர் எடுத்து அதே யாப்பு இலக்கணத்துல செய்திருக்காரு. அப்படிப்பட்ட தமிழ் கலைகள் எல்லாம் துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ. அருந்தவத்தோர் நெறிவாழ். நம்மளாம் இன்னைக்கு நாவுக்கரசுன்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த அந்த நாவுக்கரசுன்ற வார்த்தையை சொல்லியே நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த நிலைக்கு போய்க்கலாம். ஆனா அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி, உலகில் வரக்கூடிய இருளெல்லாம் நீக்குவதற்காக ஒளி விலங்கு கதிர் போல, ஒளி விலங்கு கதிர் போல், ஒளி விளங்கக்கூடிய கதிர் மாதிரி சுவாமி வர்றாரு. பின் மலரும், அதுதான் முக்கியம், அந்த இடத்துதான் முக்கியம். ஒளி விளங்கு கதிர் போல பின்மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்றாரு. இங்க பின்மலரும்னா ஏன் அந்த பின்மலரும் போட்டாரு? ஏன்னா ஒளி கதிர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன மலரும்? ஒளிக்கதிர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன மலரும்? தாமரை. தாமரை. தாமரை மற்ற மலர்கள் எல்லாம் மலரும். கதிர் வந்ததுக்கு பின்னாடிதான் என்ன மலரும்? மலர்கள் எல்லாம் மலரும். அதனால இங்க பின் மலரும்னு ஒரு வார்த்தை ஏன் போட்டாருன்னா, ஒளி விளங்கு கதிர் போல பின்வளரும் அப்படின்னா கதிர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வந்தது? மலர்கள் மலர்ந்தது. பின்னாடிதான் மலர்ந்தது, முன்னாடி மலரல. அது போல இப்போ நாவுக்கரச பெருமான் இப்ப மலர மாட்டாரு, பின்னாடித்தான் மலர போறாருன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. நாவுக்கரச பெருமான் பின்னாடித்தான் மலர போறாரு, பின்னாடி பின்மலரும் மருள் நீக்கியார், பின்னாடி மலர போறாரு அப்படிங்கிறத முன்னாடியே சொல்றாரு நம்மளுடைய சேக்கிழார் பெருமான். அப்போ பின்மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம். நீங்க பாத்தீங்கன்னா போன பாட்டுல என்ன போட்டிருக்காரு? திலகவதியார் பிறந்தார். ஆனா அவதாரம் செய்தார். எடுத்துருவா. ஓகே, சரி. நான் சொல்றேன். இப்ப இதுல இருக்கேன், கிளாஸ்ல இருக்கேன். நான் முடிச்சுட்டு நான் சொல்லட்டுமா? கரெக்டா ஒரு 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ஆமா ஆமா ஆமா, முடிச்சிடுறேன். சரி, சரிங்க சார். நான் இப்போ இன்னைக்கு நாவல் போறேன். வந்துடுறேன். மன்னிக்கணும் சுவாமி, மன்னிக்கணும்.
இப்போ எங்க விட்டோம்? திலகவதியார் பிறந்தார். ஒரு நிமிஷம் சாமி, ஒரே ஒரு நிமிஷம். திலகவதியார் பிறந்தார்னு சொன்னவரு, திலகவதியார் பிறந்தார்னு சொல்றாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மருள் நீக்கியார் அவதாரம் செய்தார்னு சொல்றாரு. ஆக இந்த இடத்துல இந்த நுட்பத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். மருள் நீக்கியார் அவதாரம் செய்தார், திலகவதியார் பிறந்தார். நாமெல்லாம் பறக்கிறோம், ஆனா அருளாளர்கள்லாம் என்னது? அவதாரம் செய்கின்றவர்கள். அதனால அவர்களை பற்றி சிறப்பாக இங்க பண்ணார். அப்போ பின்னாடி மலர போறாருன்றத முன்னாடியே நம்மளுடைய சுவாமி நமக்கு மிகச்சிறப்பாக சொல்லுகின்றார் அப்படிங்கிற செய்தி. இப்போ யார் பிறந்துட்டா? மருள் நீக்கியார் அவதாரம் செய்து விட்டார். மாதிரியார் திருவயிற்றின் மன்னிய சீர் புகழனார் காதலனார் உதித்தற்பின் கடன் முறைமை மங்களங்கள் மேதகு நல்வினை சிறப்ப விரும்பிய பாராட்டினுடன் ஏதமிழ் பல்களை போற்ற இளங்குளவி பதம் கடந்தார். இவர் எப்படி இருக்காரு? மாதிரியார் திருவயிற்றுல வந்ததுக்கு அப்புறம் புகழனாருடைய மன்னிய சீர் புகழனார் கூட அவங்களுடைய காதல்னால உதித்ததுனால கடன்முறைமை மங்களங்கள், அதோ எல்லா மங்களங்கள்லாம் கடன்முறைமை மங்களங்கள்லாம் என்ன? அந்த குழந்தைக்கு 5 வயசுல காது குத்துறது, 2 வயசுல மொட்டை அடிக்கிறது, அந்த மாதிரி அந்த மங்களங்கள் எல்லாம் செய்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மங்களங்கள். அந்த மங்களங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. மேதகு நல்வினை சிறப்பு, எல்லா வினைகளும் சிறப்ப விரும்பிய பாராட்டு, எல்லாரும் பாராட்டும் வகையில ஏதமிழ் பல்கிளை போற்ற, அதாவது அவங்களுடைய சுற்றத்தார்கள்லாம் யாரா? ஏதமிழ். ஏதமிழ்னா எந்த குறையும் இல்லாத சுற்றத்தார்கள். சுற்றத்தார்கள்லாம் சொந்தக்காரங்க யார் அப்படின்னா எந்த எந்த குற்றம் இல்லாத சொந்தக்காரங்க. யாருக்காவது இருக்காங்களா? இப்போ யாருக்காவது குற்றம் இல்லாத சொந்தக்காரங்க இருக்காங்களா? தெரியல. சொந்தக்காரங்களாலே குற்றமுடையவர்களா தான் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய நாவுக்கரசு பெருமானுக்கு ஏதமிழ் பல்கிளை போற்ற இடங்குளவி பதங்கள், இப்படி எல்லாரும் போற்றுகின்ற வகையில தன்னுடைய இளங்குளவி என்றால் தன்னுடைய பாலிய பருவம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாலிய பருவங்களை பதம் கடந்தார் நம்மளுடைய மருள் நீக்கியார். மருள் நீக்கியார் சென்னி மயிர் நீக்கும் மனைவினையும் தெருநீர்ப்பன் மாந்தரெல்லாம் மகிழ் சிறப்ப செய்தற்பின் பொரு நீக்கி தங்கொள் வீசி புலன்கொழுவ மனம் முகிழ்த்த சுருநீக்கி மலர்விக்கும் கலை பயில தொடங்குவித்தார். மருள் நீக்கியாருக்கு அந்த மயிர் நீக்குகின்ற அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மங்கள தலையில அந்த மொட்டை அடிக்கிற வேலை அதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் காதெல்லாம் குத்தி அதுக்கப்புறம் எங்க அனுப்புவாங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னாலே காது குத்தி இருக்கணும். காது குத்தினாதான் பள்ளிக்கூடத்துக்கே அலோவ் பண்ணுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் காது 2 காதுலையும் அந்த கடுக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்தா தான் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போக முடியும். அதனால அது ஏன்னா அது அது அந்த மங்களம் நிகழணும். அந்த மங்களம் நிகழ்ந்தா தான் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வரும் அப்படின்னு நம்புறாங்க. அதனால மருள் அவர் காதெல்லாம் குத்தி எல்லா விஷயமும் செஞ்சு அவர் என்ன பண்றாரு? கலை பையில ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்கூலுக்கு அந்த காலத்துல 5 வயதுலதான் போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ நம்மளுடைய மருள் நீக்கியார் வயது எத்தனை? அப்ராக்சிமேட்டா ஒரு 5 வயது. மருள் நீக்கியாருக்கு வயசு அப்ராக்சிமேட்டா ஒரு 5 வயது தொடங்குது அப்படின்னு சொல்லி கலை பையில தொடங்குவித்தார். தந்தையார் களிமகிழ்ச்சி தலை சிறக்கும் முறைமையினால் சிந்தை மலர்த்தெழும் உணர்வில் செழுங்கலையின் திறங்களெல்லாம் முந்தை முறைமையிற் பயின்று முதிர அறிவெதிரும் வகை மைந்தனார் மறுவொழித்த இளம்பிறை போல் வளர்கின்றார். எப்படி அந்த பிறை நிலாவே பார்க்க அழகா ஒன்னொன்னா வளருமோ அதுபோல தந்தையார் மகிழ்ச்சி பெறும் வகையில சிந்தை மலர்த்தலும் உணர்வில் அவருடைய மனசுல அவருடைய தலையில சிந்தையில என்ன படுதான் அந்த உணர்வுகள் எல்லாம் அப்படி மலர்ந்து எழுகின்றன. செழுங்கலையின் திறங்கள் எல்லாம், தெலுங்கலையினுடைய திறங்கள், பல கலைகளுடைய திறங்கள் எல்லாம் கற்றுக்கொள்கின்றார். முந்தை முறை பயின்று. இப்ப இந்த நமக்கு ஒரு கலை வருதுனால என்ன அர்த்தம்? போன பிறவியில நம்ம அந்த கலையை கடிச்சிருக்கோம்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஹலோப்பா, கிளாஸ்ல இருக்கேன்ப்பா. சொல்லுப்பா. என்னப்பா? இப்ப கிளாஸ்ல இருக்கேன் நான். இப்ப இன்னைக்கு நாவுக்கரசு பெருமான் புராணம், அதனால கிளாஸ்ல இருக்கேன். அதனாலதான் கட் பண்ணேன். ஒரு 1/2 மணி நேரம் முக்கியமான செய்தி தான் இருக்கா? சரிப்பா, சரி அமிச்சு.
சிவ 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 சாமி, தெரியுதுங்களா என்னுடைய அந்த விஷயங்கள்? ஐயா ஸ்கிரீன்ஷாட் போயிடுச்சா? நீங்க போயிடுச்சா? சரி 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 ஸ்கிரீன்ஷாட் போயிடுச்சா? சரிங்க சுவாமி. இப்போ முக்கியமான விஷயம், என்ன சொல்றது, நம்ம சும்மாவே உட்காந்துருப்போம். யாருமே நமக்கு காலே பண்ண மாட்டாங்க. சும்மா உட்காந்துருப்போம், காலே பண்ண மாட்டாங்க. என்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோமோ அப்பதான் 100 கால் வரும். எங்க இருக்க, ஏது இருக்க, என்ன பண்ற, ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸா, அன்னைக்கு ஒரு நாள் தான் விட்டுருந்தேன், அன்னைக்கும் கிளாஸா, இப்படி பண்றியா, ஆச்சாங்க பூச்சாங்க, எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க, இப்படியே 1008 விஷயம். ஆனா சும்மா நம்ம எதுவுமே படுக்காம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்களேன், 1 மணி வரைக்கும் ஒரு காலம் வராது. எல்லாம் அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. சரி, நல்ல விஷயம் பண்ணாதான் நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். நமக்கு அதை நினைச்சு மகிழ்ச்சி. இப்போ இப்போ இப்ப இளம்பிறை போல நம்முடைய சுவாமி வளர்ந்துட்டு இருக்காரு. இளம்பிறை போல எல்லா கலைகளையும் கற்று தந்தையார் பாராட்டும் வகையில பல கலைகளுடைய அந்த விஷயங்கள்லாம் இப்ப நமக்கு இப்ப உங்களுக்கு ஓவியம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க போன ஜென்மத்துல ஓவியம் படிச்சாதான் இந்த ஜென்மத்துல வரும். இந்த ஜென்மத்துல வராது. நீங்க நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா எக்ஸ்பெக்டபிளா வருது, ரொம்ப எக்ஸ்பர்டைஸ்டா வருது அப்படின்னா அது இந்த ஜென்மத்துல வந்த கலை அல்ல. நீங்க தேவாரம் பாடுறீங்க அப்படின்னா, நல்லா பாடுறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க போன பிறவியில தேவாரம் ரொம்ப அருமையா கத்துருக்கீங்கன்னு அர்த்தம். தேவாரம் கத்துக்கிட்டு மட்டும்தான் இந்த சரி எனக்கு தேவாரம் கத்துக்க, எனக்கு தேவாரத்துடைய அர்த்தம் எல்லாம் புரியுதுங்க அப்படின்னா, போன பிறவியில இந்த மாதிரி திருவாசக சிந்தனை மாதிரி ஈசன் குழுமம் மாதிரி ஏதோ ஒரு குழுமத்தை நீங்க ஜாயின் பண்ணி நீங்க நிறைய கத்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினாலதான் இன்னைக்கு சொன்ன உடனே நல்லா புரியும், வழங்கும். ஓகே, பரவாயில்ல, புரியுது. கொடுக்க கூடாதா? ஏங்க அது ஏன் இந்த 50 வயசு 40 வயசு தானே வரணும்? ஏன் முன்னாடியே பிறந்ததும் ஒரு அது மாதிரி வரக்கூடாதான் நான் கேக்குறேன். இல்ல இல்ல எல்லாம் அது அப்படிதான். இப்ப திருநாவுக்கரசருக்கே அவருக்கு வந்த சுவாமி கொடுத்தது பாத்தீங்கன்னா அப்புறம், ஏன்னா நமக்கு எந்த பிறவில என்ன அனுபவம் வரணும்னு சுவாமி ஏற்கனவே முடிவு செய்துட்டார். அதனால அது அவனுடைய முடிவு. காலம், நியதி, கலை, வித்தை எல்லாமே அவனுடைய முடிவுதான். இருந்தாலும் நமக்கு இப்பயாவது வந்திருக்கேன். நான் என்ன சொல்றேன், நாம ஒரு விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பெக்டபிளா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா நம்முடைய பிரேமாமா அவர்கள் எல்லாம் வந்து என்ன விஷயம் நடந்தாலும் அதை வந்து செய்து முடிச்சிடணுங்கயா அப்படின்னு ஒரு உரைப்பு வர்றது பாத்தீங்கன்னா இந்த பிறவில வந்தது கிடையாது. அது போன பிறவி, பல பிறவிகள் தோறும் நம்ம எல்லாரும் சொல்றோம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய 24 அடியார்களும் நீங்க நினைச்சு பாருங்களேன், போன பிறவியில நம்ம சிவபூசை பண்ணிருக்கோம்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நினைச்சு பாருங்க. என்ன போன பிறவியில நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், நல்லது பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு உறுதி, போன பிறவியில நம்ம சிவபூசை பண்ணிருக்கோம். எறும்பா பிறந்து சிவபூசை பண்ணமோ, நாயா பிறந்து சிவபூசை பண்ணமோ, இல்ல மனிதனாவே பிறந்த சிவபூசை பண்ணமோ, ஏதோ ஒண்ணு இந்த ஆன்மா போன பிறவியில சிவபூசை பண்ணிருக்கு அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் காலையில சிவபெருமானையும் நம்மளுடைய நாவுக்கரசு பெருமானையும் அனுபவிக்கணும்னு நினைச்சு இங்க வந்திருக்கு. அதனால நீங்க அனைவருமே பேறு பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தி எல்லாரும் நினைச்சுக்கோங்க. அடியன் உள்ள போறேன், நமச்சிவாய். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்க எல்லாரும். பாடல் அதுதான் தந்தையார் களிமகிழ்ச்சி. இந்த பாட்டு தானே. தந்தையார் களிமகிழ்ச்சி தலை சிறக்கும் முறைமையினால் சிந்தை மலர்ந்தெழும் உணர்வில் செடுங்கலையின் திறங்கள் எல்லாம், நல்லா கவனிக்கணும், செடுங்கலையின் திறங்கள் எல்லாம் முந்தை முறைமையிற் பயின்று, முந்தை முறைமையிற் முன்னாடி முற்பிறவியில செய்த அந்த முறைமையினால எல்லா கலைகளும் அவருக்கு வருது. முதிர அறிவெதிரும் வகை மைந்தனார் மறுவொழித்த இளம்பிறை போல். இப்ப என்ன ஆயிடுச்சு, மைந்தனார்னு சொல்ற ஒரு 7 வயசு 8 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு நல்லா கொஞ்சம் கலைகள் எல்லாம் கத்து இளம்பிறை போல எல்லாரும் பாராட்டும் வகையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய மருள்நீக்கியார். அந்நாளில் திலகவதியாருக்கு ஆண்டு 2 முன்னதாக ஒத்தகுல முதல் வேளாண்குடி தலைவர் மின்னார் செஞ்சடை அண்ணல் மெய்யடிமை விருப்புடையார் பொன்னாரும் மணிமொழி புரவலன் பால் அருளுடையார். இப்போ அந்த காலத்துல அவங்க உங்களுக்கு இவருக்கு 7 வயசுனா அந்த அம்மாவுக்கு 12 வயது இருக்கும் இவருக்கு. ஏன்னா 2 பேருக்கும் 5 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. இவருக்கு 7, 8னா அந்த அம்மாவுக்கு 12, 13 அப்படிங்கிற வயது. 12, 13 வயதுல அந்த காலத்துல எல்லாம் திருமணத்துக்கு சரியான வயது. இப்பதான் நம்ம வயது பாத்தீங்கன்னா நம்ம 20, 21, 25 கூட போகுது பெண்களுக்கு.
ஆனா அந்த காலத்துல பெண்கள் 12-13 வயதிலேயே திருமணத்திற்காக பேசுகின்ற ஒரு காலம் அது. அப்படிப்பட்ட காலமாக இருந்தது. அந்த காலத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்நாளில் திலகவதியாருக்கான் ஆண்டிரண்டின் முன்னதாக ஒத்த குல, ஒரே குலத்துலதான் எடுக்கிறாங்க. பாத்தீங்களா? ஏன் ஒரு குலத்துல எடுக்கிறாங்க? ஒரு குலத்துல ஏன் பொண்ணும் பையனும் எடுக்கிறாங்க? நிறைய பேத்துக்கு இப்பெல்லாம் பாத்தீங்க, ஏங்க ஜாதி எல்லாம் நீங்க பாக்குறீங்க, ஜாதி எல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, சாதாரண ஒரு பயிர் இருக்கு, நீங்க ஒரு மாங்கன்று எடுத்து நீங்க வைக்கணும்னாலே கீழே கொஞ்சம் தாய் மண்ணை எடுத்துதான் வைப்போம். நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாய் மண் எடுத்துதான் மாங்கன்று இன்னொரு இடத்துல நடணும்னா கொஞ்சம் போல தாய் மண் எடுத்துதான் அங்க வைப்போம். மாத்தி வச்சுட்டோம், நீங்க மாங்கன்று தானே எல்லா இடத்துலயும் தானே மண் இருக்குன்னு சொல்லி அப்படியே மண்ணை எடுத்து தாய் மண் இல்லாம எடுத்து நீங்க அப்படியே வச்சுக்கன்னா அந்த மாங்கன்று இருக்கு, திடீர்னு வேற மண்ணு வந்துருச்சுன்னு சொல்லி அது தண்ணியை உறிஞ்சாது. தண்ணியை உரியாம விட்டு கொஞ்ச நாள் கழிச்சுதான் சரியாகும். அதுக்குள்ள மாங்கன்று வாடிடும், அவ்வளவுதான், செத்துரும், செடி செத்துரும். அதனால ஒரு மாங்கன்றுக்கே தாய்மண் தேவை, தன்னுடைய ஒத்த குல மண்ணு தேவை, ஒத்த குல என்விரான்மெண்ட் தேவை வளர்றதுக்கு. அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை நினைச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் வேற குழந்தைகள்ல எடுக்கிறனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஜாதியோ மற்ற விஷயமோ அடிப்படை அல்ல. என்னன்னா ஒத்த குலம்னா அந்த சிந்தனை, அந்த விஷயங்கள், அந்த காம்ப்ளெக்சிட்டி இதெல்லாமே கம்மியா இருக்குன்றதுனாலதான் ஒரு குலத்துல நம்ம பொண்ணு எடுக்கணும், பையன் எடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்த பழங்காலமா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்ல, நாங்க காதல் திருமணம் எப்பயுமே நிகழுது. காதல் திருமணம் நிகழாத நம்ம முருகனே காதல் திருமணம் நிகழ்ந்தவன் தானே, வள்ளிய மனம் புரிந்தவன். அவன் யாரு? அவன் அங்க இருக்கிறவன் வேடுவக்குள்ள பெண்ண மனம் புரிந்தான். ஆனா சரிங்க சுவாமி. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அந்த ஒரு குலத்துல எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை ஒத்த குலத்துல அவர் யாருன்னா முதல் வேளாண்குடி தலைவர் மின்னார் செஞ்சடை அண்ணல் மெய்யடிமை விருப்புடையார் பொன்னாரும் மணிமவுளி புரவலன்பால் அருளுடையார். அப்படிப்பட்ட புரவலன் நம்ம சுவாமி மேல அருளுடையவராக இருக்கின்றவரை யார் அவர் அப்படின்னா, ஆண்ட கைமை தொழிலின் கண் அடலறியே ரெனவுள்ளவர் காண்ட கை பெருவனப்பிற் கலிப்பகையார் எனும் பெயரார். கலிப்பகையாரை பத்தி சொல்றாரு. கலிப்பகையாரை பத்தி ஒரு பெரிய, அவர் யாருன்னா சிவபக்தர்னு சொல்ல வர்றார். கலிப்பகையார் யாருன்னா சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்றவர். அந்த காலத்துல போய் பையன் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல கேட்கறது அந்த பையன் சிவபக்தி இருக்கானா, அந்த பையனுக்கு திருநீர் பூசுறவனா, அந்த பையன் தேவாரங்கள் எல்லாம் பாடுறவனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாம் செஞ்சுட்டாலே என்ன வந்துடும்? எல்லாமே வந்துடும் இல்லையா? ஒழுக்கம். நீ காலையில எந்திரிச்சு சிவபூசை பண்ணணும், காலைல வெள்ளான்னு எந்திரிக்கணும். சிவபூசை பண்ணோம்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும், தவறான எண்ணம் வரக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த பையன் சிவபூசை பண்றவனா அப்படின்னு பார்த்துதான் பெண்ணை கொடுத்தாங்க அந்த காலத்துல. இப்ப என்ன பண்றாங்க? அந்த பையனுக்கு பேங்க் பேலன்ஸ் 1 லட்சம் ரூபாய் இருக்கு, மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறானா? இல்ல, மாசம் 1 லட்சம் ஐடில வேலை பார்க்கறான். அப்படியா? கார் இருக்கா? வீடு இருக்கா? கூட பிறந்தவங்க யாருமே இருக்கக்கூடாது, முடிஞ்ச அம்மா அப்பாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் கன்சர்ன் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்னா, முழுவதுமாகவே நம்ம போடுற கண்டிஷன்ஸ் எல்லாமே எதுல இருக்குன்னா உடலுக்குரிய செயல் தான் வருது, உயிருக்குரிய செயல் எதுவுமே இல்லை. அதனாலதான் அப்படிப்பட்ட பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தா என்ன 10 நாள்லயே அவன் ஒழுக்கம் இருந்திருக்காது, பெண்ணை சரியா பாத்துக்க மாட்டான், சரியான பண்பு இருக்காது, அப்புறம் வாழ்நாள் பூரா கஷ்டம்தான். ஆனா பார்க்க வேண்டியது என்ன? நல்ல பிள்ளையா இருந்தா போதும், என் பிள்ளை நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற நினைப்பு இப்ப பெண் வீட்டார்களுக்கு இல்லவே இல்லை. முழுவதுமா என்ன பண்றாங்க? பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், சொத்து எவ்வளோ, அது எவ்வளோ, ஏன்னா சொத்து மூலமா தான் வாழ முடியுமா? அதுவும் உண்மைதான். அதுக்காக ரொம்ப ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுக்காக ரொம்ப இதா இருக்கவங்க ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்தும் பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அப்படிதான். ஆண்ட கைமை தொழிலின் கண் அடலறியே என உள்ளார் காண்ட கையை பெருவனப்பிற் கலிப்பகையார் எனும் பெயரார். கலிப்பகையாருக்கு அவர் யாருன்னா பூண்ட கொடை புகழனார் பார்ப்பொருவின் மகள் கொல்ல வேண்டி எழும் காதலினால் மேலோரை செலவிட்டார். அப்போ செலவிட்டார்னா பயணம் மேற்கொள்ளுதல். அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாரும் போய் ஆளெல்லாம் அனுப்பிச்சு நம்மளுடைய புகழனார் அப்படிங்கிறவரை மன்னிக்கணும், கலிப்பகையார் அப்படிங்கிற அந்த பெரும் சிவபக்தி உடையவரை நம்ம திலகவதியார் அம்மையாருக்காக பேசுறாங்க. அனங்கனைய திலகவதியார் தம்மை யார் கவர்ந்து மனம் பேசி வந்தவரும் வந்தபடி அறிவிப்ப குலம் பேசி கோதில் சீர் புகழனார் பணங்கொளர வகல் அல்குல் பைந்துடியை மனம் நேர்ந்தார். ஆக நம்ம அப்பேற்பட்ட அந்த அனங்கனைய
திலகவதியார் அவங்கள வந்து மனம் பேசி முடிக்கிறாங்க. அவங்க யாருன்னா குணம் பேசி குலம் பேசி. என்ன பேசுறாங்க அந்த காலத்துல, என்ன பேசுவாங்களாம்? எடுத்த உடனே காசு பேச மாட்டாங்க, பணம் பேச மாட்டாங்க, எவ்வளவுன்னு பேச மாட்டாங்க. எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்க? வந்தபடி அறிவு குணம் பேசுவாங்க, அவங்களுடைய குலம் பேசுவாங்க. ஏன் குலம் பேசுறாங்க? குலம் தான் காலங்காலமா அந்த குணத்தை தாங்கி வரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த குலம்னா இந்த குலத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கு, இந்த குலம்னா இந்த குலத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அவங்க குலமும் குணமும் கரெக்டா இருக்கான்னு அவங்க பேசி கோதுசி புகழனார் பணங்குளர வகல் அல்குள் பைந்தொடியை மனம் நேர்ந்தார். அந்த பைந்தொடிக்கு, பைந்தொடியாக இருக்கக்கூடிய திலகவதியாருக்கு மனம் பேசி முடிக்கிறாங்க. கன்னித்திரு தாதையார் மனமிசைவு கழிப்பகையார் முன்னணைந்தார் அறிவிப்பதுவை வினை முடிப்பதன் முன் மன்னவர்க்கு வடபுலத்தோர் மாறேற்க மற்றவர் மேல் அன்னவர்க்கு விடை கொடுத்தான் அவ்வினை மேல் அவர் அகன்றார். அப்போ இப்ப கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வடபுலத்துல அவர் வந்து எங்க வேலை பார்க்க, யாருக்கு வேலை பார்க்கிறாரு அப்படின்னா தளபதியாக வேலை பார்க்கிறாரு. அதனால அந்த மன்னவருக்கு வடபுலத்தோர், வடபுலத்தோர்னா வடக்க எந்த ஊருன்னு சொல்லல, வடக்க தட்சசீலம் சொல்றாங்க சில பேரு, நம்மளுடைய மகாராஷ்டிரா அப்படின்னு இப்ப சொல்ற மகாராஷ்டிரால ஏதோ ஒரு போர் அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால என்ன பண்ணாரு, மாறே இருக்க, அதனால மற்றவர் மேல் அன்னவர்க்கு விடை கொடுத்தான் அவ்வினை மேல். அந்த காலத்துல கண்டிப்பா போர் அப்படின்னா, இன்னைக்கும் போர் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் போயாகணும். அதுக்குரிய அந்த படை தளபதியாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக போகணும். அன்னைக்கு போயிட்டு எனக்கு லீவ் கொடுங்க, எனக்கு வந்து கல்யாணம் இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த காலத்துலலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்பயுமே நீங்க வந்து மிலிட்டரியில போயிட்டு ஒரு முக்கியமான போர் நடக்கிறப்ப எனக்கு கல்யாணம் லீவ் கொடுங்கன்னா யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படிங்கறதுனால அந்த ஒரு விஷயத்துல சுவாமி வந்து என்ன பண்ணாரு, அன்னவருக்கு விடை கொடுத்தான் அவ்வினை மேல் அவர் அகன்றார். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, போர்க்களத்துக்கு போயிட்டு வந்துட்டு கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வேந்தற்கு உற்றுளி வினை மேல் வெஞ்சமத்தில் விடை கொண்டு போந்தவரும் பொறுபடையும் உடன் கொண்டு சில நாளில் காய்ந்த சின பகை புலத்தை கடந்து நெடுஞ்சமற்கடலை நீந்துவார் நெடுநாள்கள் நிறைவெம் போர்த்துறை விளைத்தார். இது வந்து முழுவதுமா நம்மளுடைய கலிப்பகையாரையே பற்றி குறிக்குது. அவர் என்னன்னா, அந்த வேந்தருக்கு அந்த வினை, அந்த வருகின்ற வெஞ்சமர் அப்படின்னா போர்க்களம், வெஞ்சமர் அப்படின்னா சமர்னாலே களம், வெஞ்சமர் அப்படின்னா போர்க்களம். அந்த போர்க்களத்துல போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு போந்த எல்லா படைகளையும் உடன் கொண்டு, ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்களாக போர் நிகழ்கின்றது. உடன் கொண்டு சில நாளில் காய்ந்த சின பகைப்புலத்தை, அந்த ரொம்ப சீறி வருகின்ற அந்த பகைப்புலத்தை எல்லாம் கலந்து நெடும் சமர்கடலை நீந்துவார் நீந்துவார். அந்த போர்க்கடல்ல அவர் நீந்தி இருக்கிற மாதிரி அவருடைய அந்த கடல்ல எப்படி நீந்துறது கஷ்டமோ அது போல இங்க வந்து அந்த போர் வீரர்கள், படை வீரர்கள்லாம் இருக்கின்ற அந்த இடத்துல நீந்திகிறது போல நெடுநாட்களாக அந்த போரெல்லாம் நம்மளுடைய கலிப்பகையார் செய்து கொண்டு அவருடைய வீரத்தை இங்க வந்து பறைசாற்றுகின்றார்கள். ஆய நாளிடை இப்பால் அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு. இங்க அணங்கனையால் தனை பயந்த தூய குல புகழனார் தொன்றுதொடு நிலையாமை மேய வினை பயத்தாலே இவ்வுலகை விட்டகல தீயாரும் பிணி உழந்து விண்ணுலகில் சென்றடைந்தார். இப்போ என்ன ஆகுது, இப்போ கலிப்பகையார் வடக்குல சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்படி அந்த நேரத்துல இங்க என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய புகழனாருக்கு நோய் ஏற்படுது. ஆய நாளிடைப்பால் அணங்கனையால் தனைப்பை, அணங்கனையால்னா அப்பேற்பட்ட பெண்மை நிறைந்தவளை பயந்தனா பெற்ற தூய குல புகழனார், தூய குலத்துல தோன்றிய புகழனார் தொன்றுதொடு நிலையாமை, பல பிறவிகள் சேர்ந்து நிலையாமை மேய வினை பயத்தாலே, நிலையாமைன்ற பயன் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த உடலில் ஏற்பட்ட அந்த உடலுக்கான அந்த உயிர் நீக்கம் என்பது நமக்கு இருந்தே தீரும் இல்லையா? அதனால இவ்வுலகை விட்டகல, இந்த உலகை விட்டு புரியறதுக்காக தீயாரும் பிணி உழந்து, நிறைய ஏதோ சொல்லவே முடியாத ஒரு பெரிய நோய் ஏற்பட்டது அவருக்கு. விண்ணுலகில் சென்றடைந்தார். அவர் என்ன ஆயிட்டார், இப்போ நம்மளுடைய புகழனார் வந்து நோயுற்று அவரு விண்ணுலகை அடைந்து விட்டார். மற்றவர் தாம் உயிர் நீப்ப மனைவியார் மாதினியார் சுற்றமுடன் மக்களையும் துகளாகவே நீத்து. எப்படின்னு பாருங்க, என்ன மாதிரி வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க. மற்றவர்னா நம்மளுடைய புகழனார் உயிர் நீத்துட்டாரு. உயிர் நீத்த மனைவியார் மாதினியார், மனைவியார் என்ன பண்ணாரு, சுற்றமுடன் மக்களையும், சுற்றம்னா சொந்தக்காரங்க சேர்த்து கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் மக்களையும் துகளாகவே நீத்து. துகள்னா என்னது, அவங்க எல்லாம் தேவையில்லாத பொருள்னே நீத்துட்டாராம்.
பெற்றிமையால் உடனென்றும் பிரியாத உலகைதும் கற்பு நெறி வலுவாமல் கணவராருடன் சென்றார். அவர் என்ன பண்ணிட்டாங்க, கணவன் இறந்தா நான் ஏன் இருக்கணும், எனக்கு சுற்றம் தேவையில்லை, என்னுடைய குழந்தைகள் தேவையில்லைன்னு எல்லாரையும் ஒரு சின்ன துரும்பு மாதிரியே நீத்துட்டு அவங்களுக்கே உள்ள சிறப்புனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனென்றும் பிரியாத உலகைதும் கற்பு நெறி வலுவாமல் கணவனாருடன் சென்றார். கணவனார் சென்ற அந்த கணவனார் சென்ற அந்த இடத்துக்கு தானும் அந்த அம்மா போயிட்டாங்களாம். யாரு, நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய மாதினியார் எல்லாத்தையும் துச்சமா வச்சு, அந்த காலத்துல உடன்கட்டை ஏறுறது அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அது யாரும் வற்புறுத்தி பண்ணல. அவங்களுக்கு கணவனார் இல்லை அப்படின்னா நான் வாழ முடியாது அப்படின்னு நினைச்சு அவங்க எல்லாரும் அவங்க தன்னுடைய கணவனாருடன் சென்றுட்டாங்க. அம்மாவும் இல்லை. இப்ப என்ன, மனம் பேசின கணவர் போர்க்களத்துல, அப்பா நோயினால இறந்துட்டாரு. இப்போ அம்மாவும் அப்பா இறந்த உடனே இனி வாழ்வதற்கு வேணாம் அப்படின்னு எங்களை பத்தியும் கவலைப்படல, யாரை பத்தியும் கவலைப்படல, பிள்ளைங்க என்ன ஆகும் ஏதாகும் அப்படிங்கிற நினைப்பு இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் தன்னுடைய கணவனார் சென்ற இடத்திற்கு அவங்களும் போறாங்க. தந்தையாரும் தாதையாரும் பயந்த தாயாரும் தாதையாரும் பயந்த மன்னிக்கணும் தாதையாரும் பயந்த தாயாரும் இறந்தற்பின் மாதரார் திலகவதியாரும் அவர் பின் வந்த காதலனார் மறுநீக்கி யாரும் மனக்கவலையினால் பேதரும் நற்சுற்றமோடும் பெருந்துயரில் அழுந்தினார். இந்த ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடித்த இடம். இப்ப யார் இல்ல, தந்தையார் இல்ல, தந்தையாரும் பயந்தனா பெற்றெடுத்த பயந்த தாயாரும் இறந்ததுக்கு அப்புறம் மாதரார் திலகவதியார் அவர் பின் வந்த காதலனார் மறுநீக்கியாரும். மறுநீக்கியார சொல்றப்ப காதலனார் அவருக்கு எப்பயுமே அன்பு இருக்கக்கூடிய மறுநீக்கியாரும் மனக்கவலையினால் பேதரும் நற்சுற்றமோடும் பெருந்துயரில் அழுந்தினார். இப்ப இந்த பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் யாரு இல்ல, திலகவதியாருக்கும் மறுநீயாக்க யாரு இல்ல, அம்மா அப்பா பேசலாம், அடியார்கள் பேசலாம். அம்மா அப்பா இல்ல, அம்மா அப்பா கிடையாது. ரெண்டு பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. வயசு எத்தனை, இந்த பிள்ளைக்கு 13 வயசு, சரியா கல்யாணம் முடிக்கிற வயசு. இன்னொரு அவருக்கு ஒரு 7 வயசு அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு பிள்ளைங்களும் இந்த டயத்துல ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. இறந்துட்டா யார் பாத்துக்கிறாவா இந்த ரெண்டு பிள்ளைங்களையும்? பேதுருனர் சுற்றமோடும் பெருந்தீர் அந்த குழந்தை சுத்தி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க பாத்துக்கிறாங்களாங்க. எப்படின்னு பாருங்களேன், அம்மா அப்பா இல்லாட்டி சொந்தக்காரங்க அந்த பிள்ளைங்களை பாத்துக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட சுற்றம் இருந்திருக்காங்க அந்த காலத்துல. இன்னைக்கு அம்மா அப்பா இல்லாட்டி அந்த பிள்ளைங்க அண்ணனோ தம்பியோ கூட பாத்துக்க முடியல. ஏதாவது அண்ணனோ அண்ணியும் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை தம்பி பொண்டாட்டி பாத்துக்குவாங்கன்னா கேள்விக்குறிதான். இன்னைக்கு கேள்விக்குறிதான். அந்த காலத்துல இவங்க ரெண்டு பேர் இல்லாதப்போ சொந்தக்காரவங்க எல்லாம் யாரு அன்னைக்கெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், திடீர்னு அம்மா அப்பா அந்த காலத்துல யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த கேத வீட்டுக்கு போயிருவாங்க. பாத்துறீங்களா? அவங்க போயிருவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இருக்கிற மாதிரி போன உடனே திரும்பிலாம் வர முடியாது. முன்னாடி எல்லாம் இப்ப பஸ் இருக்கு, நைட்டு 10 மணினாலும் பஸ்ஸை பிடிச்சு வந்துடலாம், கார்ல நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். அந்த காலத்துல அப்படி கிடையாது. தூரம் தொலைவு போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுல சமைக்க முடியாது, பிள்ளைகளையும் கூட்டிட்டு போக முடியாது. சில சமயம் பிள்ளைங்களை விட்டு போயிடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பாத்தீங்கன்னா 2-3 நாளைக்கு பக்கத்து இருக்காரங்க கொடுப்பாங்க. நீங்க சாப்பிடுங்கப்பா, நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு காலை மாலைன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளைங்களும் கரெக்டா ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க அம்மா அங்க அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா 2 நாள் ஆகும். அந்த 2 நாளும் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு நல்லா பாத்துக்குவாங்க. அவங்களும் அந்த காலத்துல போன் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போன் கிடையாது, கேட்க முடியாது. எங்க என் பிள்ளைங்களை பாத்துக்கிட்டீங்களாங்க, என்னங்க என் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, எதுவுமே கேட்க முடியாது. நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்துனா யார் நிப்பா? இவங்க நிப்பாங்க, எங்க வீட்டுல நிப்பாங்க. எங்க வீட்டுல ஒரு விஷயம் நடந்துச்சு, வெளியே போயிட்டாங்கன்னா யார் வருவா? பக்கத்துல இருக்கக்கூடிய சுற்றத்தாறுகள் எல்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க தான் அந்த காலத்துல இருந்தாங்க சுற்றத்தாறுகள். இன்னைக்கு பக்கத்து வீட்டுல நம்பி நம்ம பிள்ளைய விட முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க நம்பி எங்க ஒரு 2 மணி நேரம் என் பிள்ளைய பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுதா? நம்மளால சொல்ல முடியல. காரணம் என்னன்னா யார்கிட்ட என்ன இல்ல, யார்கிட்டையும் அறம் இல்ல.
யார்கிட்டயும் நெறி இல்ல, எல்லாரும் பயப்படுறோம். பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா இன்னும் பயப்படுறோம். அதுவும் 2 வயசு பொம்பளை பிள்ளை, ஒரு 3 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை விட்டு போறதுக்கே பயம். அந்த காலத்துல சரியான பருவத்துல இருந்திருக்காங்க அம்மா. யாரு? ஒழுக்கம் முதல்ல இல்லைங்க ஐயா. இப்போ ஒழுக்கம் இல்ல, அறம் இல்ல, பாத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல. நாமும் என்ன பண்றது இல்ல. மொதல் விஷயம் நாம பாத்துக்கலாம். நம்ம கிட்ட மாற்றம் இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. நாம அடுத்த பிள்ளைங்களை பாத்துக்கிறோமா, நீங்க விட்டு போங்க ஒண்ணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல, நம்ம பிள்ளை நம்ம பிள்ளையவே நம்ம வச்சு என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல, இது இன்னொரு பிள்ளைகளை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு எண்ணம் போகுது. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு தைரியமா அந்த அம்மா போயிருக்காங்க பாருங்க. சொந்தக்காரங்க பாத்துக்கிடுவாங்க, நான் ஏன் இந்த பிள்ளைகளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா நம்ம நம்ம மாதினியார் வந்து தைரியமா இறந்து போயிட்டாங்க. தைரியமா அம்மா கணவர்கிட்ட போயிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரோம்னா, நாம நல்லா இருக்கிறோன்றதை விட நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்காங்கன்னா தான் நம்ம நல்லா வாழ முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம மட்டும் கோடீஸ்வரனாவோ, நாம மட்டும் திருவாரூர் பாடுறவங்களாவோ, நாம மட்டும் தேவாரம் பாடுறவங்களாவோ மட்டும் இருந்தா பத்தாது. நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் அதே குணத்துல இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை வளம் பெறும். எந்த சூழலிலும் நமக்கு எல்லாமே யாரும் பாத்துக்குவாங்கன்றதுக்காகத்தான் இந்த வார்த்தை. இது எனக்கு பிடித்தது. அவங்க சுற்றத்தார்களை நான் போட்டுறேன். யாரு சுற்றத்தார்? நம்முடைய மருணிக்கியார் சுற்றத்தார்களை அடியன் போட்டுறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க பாருங்க. சரி, அடுத்தபடியா இதுதான் ஒரு வார்த்தை. ஒருவாறு பெருங்கிளைஞர் மனந்தேற்ற துயரொழிந்து பெருவானம் அடைந்தார்க்கு செய்கடன்கள் பெருக்கினார் மறுவார் மேல் மன்னவர்க்கா மலையபோம் கழிப்பகையார் ஒருவாரும் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார். என்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் நினைப்பேன், ஒரு வாரு தேத்திக்கிட்டாங்களாம். யாரு? நம்மளுடைய யாரு? நம்மளோட 2 குழந்தைங்க யாரு? திலகவதியாரும் மருள்நிக்கியாரும் ஒரு வாரு தேர்ந்துட்டாங்களாம். ஒரு வாரு என்ன பண்ண, அழுது என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் பாத்தீங்கன்னா நேத்துதான் இந்த வார்த்தையை ஐயா சொல்றாரு. பவானி தியாகராஜன் ஐயா கமலவநாத சத்தங்கத்துல பேசுறாங்க. அவங்களும் திரு நாவுக்கரசு புராணம் பேசுறாங்க. நான் எனக்கு என்ன ஆச்சரியம், அவங்களும் ரெண்டாவது பேசுறாங்க. அடியனுக்கும் வாய்ப்பு. ஐயா நேத்து இந்த வார்த்தையை சொன்னா நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் நிறைய விஷயம் கேட்பேன் எங்கெல்லாம். இப்ப உங்ககிட்ட நான் சொல்றது எப்படின்னா, நிறைய அருளாளர்கள் பேசின திருநாவுக்கரசு புராணத்தை அடியில் நல்லா பயிற்சி பண்ணி உங்ககிட்ட நான் சொல்றேன். இது வந்து நீங்க என்னன்னா ஒரு 10 சொற்பொழிவை கேட்டதுக்கான சமம் தான் இந்த விஷயம். அதுல கொஞ்சம் அடிப்படை. இப்போ முக்கியமா ஐயா ஒருவாறு பெருங்கிளைஞர் மனந்தேற்ற சொந்தக்காரவங்க எதுக்காக இருப்பாங்கன்னா, பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து 30 நாள் அடுப்பு பத்த வைக்க கூடாது. தெரியும் இல்லையா? வீட்டுல ஏதாவது அசம்பாவிதமோ யாராவது இறந்துட்டா 30 நாளைக்கு அடுப்பை பத்த வைக்க மாட்டாங்க. அதுதான் சாஸ்திரமே. இன்னைக்கு அப்படி கிடையாது. 3வது நாளே பத்த வச்சு ஆரம்பிட்டாங்கன்னா யார் சோறு போடுவா? அந்த காலத்துல 30 நாளும் 3 நேரத்துக்கும் காலையில ஒருத்தவங்க கொடுப்பாங்க சாப்பாடு, மத்தியானம் ஒருத்தவங்க கொடுப்பாங்க, சாயங்காலம். இப்படி வேறவங்க வந்து சாப்பாடு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட என்ன வருமா? வீட்டுல தாயோ தந்தையோ கணவரோ இருந்துட்டா சாப்பிட மனசே வராது. இருந்தாலும் அவங்க வந்து எப்பா விடுப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லி ஊட்டி விடுவாங்க. யாரு? சொந்தக்காரங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பிள்ளைங்களை ஊட்டி அவங்க தேத்துவாங்க. அப்படி தேத்துகின்ற ஒரு சுற்றத்தார்கள் இருந்தாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு என்னங்க ஒரு சாதாரண விஷயம். முன்னாடி எல்லாம் யாராவது இறந்துட்டாங்கன்னா குய்யோ முய்யோன்னு கத்தி அழுவாங்க. அழுகின்றவர்களுக்காக ஆள் இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படியே கம்ப்ளீட் சைலண்ட். இப்ப முன்னாடி என்ன பண்ணுவாங்க, உட்கார வச்சிருவாங்க. அந்த சைட்ல அந்த யானையெல்லாம் அடிச்சு நாடிக்கட்டு எல்லாம் போட்டு உட்கார வச்சு மாலை போட்டு அதெல்லாம் வச்சிருப்பாங்க. உயிரோட இருக்கிற மாதிரியே தோணும். பிடிச்சு தொட்டு அழுகுறவங்க இருக்காங்க, காலை பிடிச்சு அழுகுறவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இப்ப என்ன பண்ணிடுறோம், ஃப்ரீசர் பாக்ஸ்ல போட்டுரும். ஃப்ரீசர் பாக்ஸ்ல போட்டோன்னே இவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு கத்திரிக்காய் இருந்தா எப்படி எட்டி பார்ப்போமோ அது மாதிரிதான் எட்டி பாக்குறாங்க எல்லாரும். அந்த மாதிரி எண்ணம் தான் வருது. ஒரு தொட்டு அழுது என்ன இருந்து அழுகுறவங்க, அந்த அழுகுன்ற விஷயம் யாருமே இப்ப அந்த வீட்டுல கலாச்சாரம் எப்ப வந்ததுங்க ஐயா? அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிற கலாச்சாரம் எப்ப வந்தது தெரியல. முதல்ல அப்பெல்லாம் எங்க தாயார் வந்து இயற்கையா தான் மரணம் அடைஞ்சாங்க. காலையில விடிகால நாங்க ஈவினிங் வரைக்கும் வேணாம், ஈவினிங் எடுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டோம். நாங்க எல்லாம் தொட்டு அழணும் வேண்டாம்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் ஏன் இந்த கலாச்சாரம் வந்தது இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பார்த்தாலே. உண்மைதான் சாமி, உண்மைதான். இப்ப என்ன ஆமா, இப்ப அந்த காலத்துலயும் தான் நோயில இருந்திருக்காங்க எல்லாரும். வந்து நோய் இல்லாதவங்க யார் சாமி? நோய் இல்லாதவங்க அந்த காலத்துல எல்லாரும் இறக்குறாங்கன்னா நோயோட தான் இறந்தாங்க அந்த காலத்துலயும். ஆனா
தொற்றை பத்தி யாரும் கவலைப்பட, நோய் தொற்றை பத்தி யாரும் கவலைப்படல. நோய் தொற்று எல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம். இப்பெல்லாம் வந்து ஹைஜீனிக், என்ன பெரிய ஹைஜீனிக், என்ன பெரிய. அந்த காலத்துல வெறும் மண் எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க. வெறும் ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊருக்கு போறோம், புதுசா ஒரு ஊருக்கு பஞ்சம் பிழைக்க போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊருக்கு பஞ்சம் பிழைக்க போறாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த அம்மாவும் பிள்ளையும் அவங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் அந்த ஆத்து மண் எடுத்து சாப்பிடுறது கொடுப்பாங்களாம். ஒரு ஊருக்கு பஞ்சம் பிழைக்க போனா அந்த ஊரோட ஆத்து மண்ணை எடுத்து அந்த குழந்தைங்க எல்லாம் சாப்பிடணும் முதல்ல. அதுதான் சாப்பாடு ஃபர்ஸ்ட். கொஞ்சம் போல மண்ணு கொடுப்பாங்க. அந்த மண்ணு சாப்பிட்டு அது செட் ஆனா அந்த ஊர்ல இருப்பாங்க. அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்ல இருந்துடுறாங்க. அதனால அவங்க ஏற்கனவே பாடி வந்து ரொம்ப இதா இருக்கு, அதை தூக்கி வைக்க முடியாது. நிறைய அந்த காலத்துல அப்படி இல்லை, எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த காலத்துல செக் பண்ணா எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். ஃபெயிலியர் இல்லாம செத்துருப்பாங்க. கிட்னி ஃபெயிலியரா இருக்கட்டும், எல்லாம் இருந்துக்கதான் செய்யும். ஆனா எல்லாருமே இப்ப என்ன பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஆக்கினால நம்ம எல்லாரையும் நோயாளியாகவே சாக வைக்கிறோம். அதனால யாருக்கும் அந்த அழுகு. இப்போ இன்னொரு விஷயம், ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சனால என்ன ஆகுது, யாருக்கும் அத அழுக மாட்டாங்க. யாருக்கும் அந்த பிள்ளைங்க அழுதாத்தானே வந்தவங்க அழுவாங்க. பிள்ளைங்களே அழுகல. பிள்ளைங்களுக்கு ஏன் பிள்ளைங்க அழுகல? அப்பா வந்து ஃபுல்லா வேலைன்னு எங்கேயோ போறாரு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அவ்வளவு பெரிய நெருக்கம் கிடையாது. மனைவிக்கும் அவ்வளவு எங்க ஓடுறாங்க வர்றதுக்கு. ஆனா அந்த காலத்துல வேலை செய்யறாங்க, கழனியில தான் வேலை செய்தாங்க எல்லாருமே. நீங்க வேளாண் குளம் தானே, கழனியில வேலை செய்யறாங்க. அப்போ பிள்ளையும் போய் களை எடுக்கணும், நாத்து நடணும், அப்பாவும் போய் செய்வாரு. பொண்டாட்டி வந்து அவங்க மனைவி வந்து மண்கலையை சுமந்து வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, கரெக்டத்துக்கு பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க? எல்லாரும் நாள் முழுவதும் சேர்ந்து இருக்கிறப்போ எவ்வளவு பெரிய பாச பிணைப்பு ஏற்படும் நினைச்சு பாருங்க. அந்த பாண்டிங் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, என்ன ஆனாலும் சரி, அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் வேலை பார்க்கணும். 2 பேரும் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? காலையில பிள்ளை முழிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடணும். எங்க கிளம்புனாதான் அந்த ஆபீஸ் போக முடியும். சாயங்காலம் பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வர முடியும். அப்படிங்கிறப்போ சம்பாதிக்கிறோம். என்ன சம்பாதிச்சு என்ன பண்றோம்? ஒரு பாண்ட் ஏற்படுத்தா குழந்தைங்களுக்கு. அப்ப என்ன நீங்க சம்பாதிச்சு கொடுத்தாலும் நீங்க ஒரு ஏடிஎம் மிஷினா தான் குழந்தைக்கு தெரிவிங்களே தவிர நீங்க ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுறதே இல்லை. குழந்தையோட நமக்கு ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. அப்ப ஸ்பெண்ட் பண்ணாதானே அம்மா அப்பான்னு தெரியும். எடுத்தவொடனே ஆகா என் பிள்ளைக்கு என்ன சனி ஞாயிறா போப்பா இந்தப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? உடனே டக்குன்னு புக் பண்ணி 1 கிலோ ஸ்வீட்டா எல்லாமே ஆர்டர் பண்ணிடுறோம். அந்த பிள்ளைக்கு தெரியுது ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணா எல்லாம் வந்துடும். ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணா எல்லாம் வந்துடும் தெரியுது. ஆனா ஸ்விக்கிக்கு காசு அப்பா தான் கொடுக்குறான்னு தெரிய மாட்டேங்குது இந்த பிள்ளைக்கு. அதனால ஸ்விக்கியை பெருசா நினைக்குது, காசை எல்லாம். அதனால என்ன ஆகுது, இறந்தவங்க வீட்டுல அந்த அழுகை சத்தம் என்பது எப்படி இருக்குன்னா இல்லவே இல்லை. இப்பெல்லாம் அது ஒரு கலாச்சாரம். இப்ப எத்தியோப்பியால ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க அபார்ட்மெண்ட்ல ஒருத்தவங்க இருந்துட்டாங்க. நம்புங்க, நம்ம ஊரெல்லாம் தோத்து போயிடும். அப்படிதான் அழுதாங்க. அந்த அழுகை சத்தம்லாம் இப்ப கேட்கவே முடியல யாருமே. எந்த இதுவும் சரி. என்ன சொல்ல வரேன்னா, இப்பேற்பட்ட அந்த நிலையில அவங்க இறந்துட்டாலும் கூட நம்ம சொந்தக்காரவங்க என்ன பண்றாங்க, நல்லபடியா பாத்துக்கிறாங்க நம்மளுடைய. அது மாதிரி ஒரு வாறு தேற்றி பெருங்கிளைஞர் எல்லாருக்கும் அந்த என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா தேதி சாப்பாடெல்லாம் பண்ணி இவங்க எல்லாம் அப்படியே அம்மா அப்பா ஓகே வேற என்ன பண்றது அப்படின்னு நினைப்புல வந்தாலும் கூட என்ன ஆயிடுச்சு, திரும்ப ஒரு பெரிய பேரிடர் வருது. யாருக்கு? அந்த குடும்பத்துக்கு. என்ன? பெருவானம் அடைந்தவருக்கு செய்கடன்கள் பெருக்கினார். எல்லாத்துக்கும் அந்த வானம் சென்றவர்களுக்கு என்ன பண்ணணும், அந்த 30 நாள் அந்த 1 வருஷம் பண்றது, அந்த காரியம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கருமாதி பண்றது, 15 நாளைக்கு ஒரு கருமாதி, 30 நாளைக்கு, அதெல்லாம் கடன்கள் சொல்லுவாங்க. அந்த கடன்கள் எல்லாம் செய்யறாங்க. அந்த காலத்துல செய்யணுமான்னு கேட்கறாங்க எல்லாரும். கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய நாவுக்கரச பெருமானே அதை செய்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பெருவானம் அடைந்தார்க்கு செய்கடன்கள் பெருக்கினார், மறுவார் மேல் மன்னவர்க்கா மலைய போங்களி பகையார், ஒருவாரும் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார். இப்ப என்ன போச்சு, நம்ம கலிப்பகையார் அங்க சண்டை போட்டிருக்காரு இல்லையா, பல மாதமா சண்டை நடக்குது. திடீர்னு அவர் என்ன பண்றாரு, அவரும் தன்னுடைய உயிரை நீத்து விட்டார். வெம்முனை மேற் கலிப்பகையார் வேல்வேந்தன் ஏவ போய் அம்முனையில் பகைமுறுக்கி அமரகம் ஆள்வதற்கு தம்முடைய கடன் கழித்த பெருவார்த்தை தலஞ்சாற்ற செம்மலர் மேல் திருபணிய திலகவதியார் கேட்டார். இந்த இடம் எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி படிக்கும் போதெல்லாம் அப்படி கண்கள்ல நீர் பெருகும். நம்ம இப்பதான் தாயையும் இழந்து தந்தையும் இழந்து ஒரு வார ரொம்ப பெரிய வயசும் கிடையாது, ஒரு வாரம் ரொம்ப சரியா வந்துட்டு இருக்காங்க.
அப்ப வந்து இவருக்கு அம்மா திலகவதியார் காதுல செய்தி கேக்குது. என்ன செய்தி? அந்த போர்க்களத்துல ரொம்ப வீரத்தோடு செயல்பட்டு அந்த நெஞ்சில வேல் தாங்கி கலிப்பகையார் என்பவர் இறந்து விட்டார், கலிப்பகையார் என்பவர் வான் ஆள்வதற்கு சென்று விட்டார் அப்படின்ற அந்த செய்தியை தம்முடைய கடன் கழித்த பெருவார்த்தை தலை சாற்ற, ஒரு தலையே அதிர்ந்து போகின்ற அளவுக்கு பெருவார்த்தை தளஞ்சாற்ற செம்மலர் மேல் திருவனைய திலகவதியார் கேட்ட அவங்க காதுல வந்து உழுது. அம்மா காதுல விழுந்து, உனக்கு தெரியுமா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற செய்தி அம்மா காதுல வந்து திலகவதியார் காதுல வந்து விழுது. எத்தனை ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், ஆனா இவ்வளவு கஷ்டமா அப்படிங்கிறது மாதிரியான விஷயம். எந்தையும் எம் அணையும் அவர்கள் கணை கொடுத்த இசைந்தார்கள், அந்த முறையால் அதற்கே உரியது நான் ஆதலினால், இந்த உயிர் அவருயிரோ இசைப்புவின் என துணிய வந்தவர்தம் அடியின் மேல் மருநீக்கியார் விழுந்தார். இந்த ஒரு காட்சி ரொம்ப மனதை ஒருக்கக்கூடிய காட்சி. இப்போ இவரை பார்த்ததில்லை அம்மா. யாரு? கலிப்பகையார பார்த்ததில்லை. கலிப்பகையாருக்கு மனம் மட்டும் பேசியிருக்காங்க, மனம் பேசியிருக்காங்க. இந்த மனம் பேசிட்டு வந்து இப்படி இறந்துட்டாரு. அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு அவருக்கு பேசிட்டாங்க. யாரு இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? பேசுறவங்க 2 பேருமே இல்ல. யாரு? அம்மா அப்பா 2 பேருமே இல்ல, பேசி கொடுத்த கலிப்பகையாரும் இல்ல. ஆனா திலகவதியார் சொல்றாங்க, எங்க அம்மா அப்பா அவருக்கு பேசிட்டாங்க, நான் அவருக்குத்தான் நான் இருக்கேன், அந்த முறையால் அவருக்கே உரியது நான், அவருக்கு உரியவர் தான் நான் ஆதலினால், எங்க அம்மா எப்படி கணவர் இழந்தவுடனே அவரும் வானுலகம் சென்றார்களோ அது போல அவர்கள் குலத்துல வந்தவ நானும் இருக்கக்கூடாது, நானும் இனிமே இந்த உலகத்தை வாழப்போவதில்லை, நானும் போறேன் அப்படின்னு எடுத்து துணியும் போது அவர் தம் அடியின் மேல் மருள் நீக்கியார் விழுந்த. மருள் நீக்கியார் காலை பிடிச்சிட்டார். யாரோட கால? திலகவதியார் கால. இன்னும் திருவாமூர்ல எந்த பெண்ணுக்கும் மனம் பேசுறாங்க இல்லையா? மனம் எப்ப பேசுவாங்க? நிச்சயதார்த்தம் சொல்றோம் இல்லையா? நிச்சயதார்த்தம் எப்ப பண்ணுவாங்கன்னா முதல் நாள் தான் நிச்சயதார்த்தம். இன்னைக்கு இன்னும் எதுக்காக? ஏற்கனவே ஒரு பிள்ளைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதனால இன்னைக்கும் பாத்துறீங்களா பூ வைக்கிறதுன்னு தான் சொல்லுவோம். பாத்துறீங்களா? பூ வைக்கிறது. நிச்சயதார்த்தம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் சமூகத்துல நிச்சயதார்த்தம் என்பது கல்யாணத்துக்கு எங்க குல வழக்கப்படி கல்யாணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்த புடவையே அந்த பொண்ணு சாத்தி எல்லாருக்கும் வந்து ஒரு வணக்கம் சொல்லணும். வணக்கம் சொல்லி முடிச்சோடனே திரும்ப அந்த பொண்ணு உள்ள போகும். போன உடனே முகூர்த்த புடவை கட்டிட்டு திரும்ப வந்துடும். நிச்சயதார்த்தம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. ஏன்னா நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே திருமணம் முகழ்ந்ததற்கான பாதி திருமணம் நிகழ்ந்து விட்டது. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பூ வைக்கிறது அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் புதுசா கிரியேட் பண்ணி பூ வைக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் அந்த போய் பார்த்து ஓகேன்ற மாதிரி பேசிக்குவாங்க. ஆனா நிச்சயதார்த்தம்ன்ற நிச்சயம் அப்படிங்கிறது பண்றது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி. அதனால இன்னும் திருவாமூர்ல எந்த பெண்ணுக்கும் அந்த குலக்கொடிக்கு இப்படி நிகழ்ந்த காரணத்தினால எந்த பெண்ணுக்கும் அந்த நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது பல நாட்களா இல்ல, ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லாட்டி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் செய்கின்ற மரபு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட இடம் நம்முடைய அம்மா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கற்பு நெறியில அவ்வளவு தூரத்துக்கு நின்னவங்க மருள் நீக்கியார் காலில் விழுந்துட்டாங்க. மருள் நீக்கியார் இப்ப காலில் விழுந்து அக்கா காலில் விழுந்துட்டாரு. அம்மா என்னை விட்டு போகாதீங்க அக்கா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? அந்நிலையில் மிக புலம்பி அன்னையும் அத்தனும் அகன்ற பின்னையும் நான் உமை வணங்க பெறுதலினால் உயிர் தரித்தேன். என்ன வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தை, என்ன சொல்றாரு நம்முடைய நாவுக்கரசு பெருமான். ஏமா அந்நிலையில் மிக அந்த நிலையில புலம்புறாரு. என்ன சொல்றாரு? அன்னையும் அத்தனையும் அகன்ற, அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல எனக்கு, பின்னையும் நான் உமை வணங்க பெறுறேன், நீ இருக்கீங்க தினமும் உங்க காலடியை வணங்கலான்றதுக்காகத்தான் நான் உயிரோட இருக்கேன்றார். யாரு? அந்த சின்ன குழந்தை மருள் நீக்கியார் சொல்றாரு. அன்னையும் அத்தனையும் அகன்ற பின்னையும் நான் உமை வணங்க பெறுதலினால் உயிர் தரித்தேன், என்னை இனி தணிக்கை இட்டேகுவீர், என்னைய தனியா விட்டுட்டு நீ போகாதீங்க, என்னை விட்டுட்டு போய், ஏன்னா அம்மா அப்பா போயிட்டாங்க, இல்லை என்னை விட்டுட்டு போய், என்னையை நீ தணிக்கை விட்டு ஏகுவீர் எனில் யானும் முன்னம் உயிர் நீப்பென மொழிந்திடரில் அழுந்தினார். சப்போஸ் இல்ல நான் சொல்றது நீங்க கேட்கல, என்னை விட்டுட்டு நீங்க போகாதீங்கன்னு சொல்றேன். அப்படி சப்போஸ் என்னை விட்டுட்டு போறதுக்கு நீங்க தயார்னா யானும் முன்னம் உயிர் நீப்பேன், உங்களுக்கு முன்னாடி நான் இறந்து போயிடுவேன், உங்களுக்கு முன்னாடி நான் இறந்து போயிடுவேன், மொழிந்திடரின் அழுந்தினார். அப்படி சொல்லி அவர் அப்படியே ரொம்ப கண்ணீர் மல்கி அழுகிறாரு நம்மளுடைய மருள் நீக்கியார். இந்த வார்த்தையை கேட்டதும் திலகவதியாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அம்மா நம்ம விட்டுட்டு போனப்ப நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதே விஷயத்த நம்ம தம்பிக்கும் நம்ம செஞ்சா அது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அம்மா.
யோசிச்சுட்டு தம்பியார் உளராக வேண்டுமன வைத்த தயா, தம்பி இருக்கட்டும் அப்படின்னு அவர் மேல தயான்னா அவங்க மேல ஒரு கருணை வந்தது. உம்பருள கனையவுரு நிலைவிக்க உயிர் தாங்கி அம்பொன்மணி நூல் தாங்கா அனைத்துயிருக்கும் அருள் தாங்கி இம்பர்மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. தம்பியா இருக்கா? எல்லாம் கேக்குதுங்களா சாமி? அடியன் பேசுறது கேக்குதுங்களா? எல்லாத்துக்கும் பார்க்க முடியுதுங்களா? ஒரு சின்ன நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, நல்லா தெரியுது எனக்கு. உங்க முகம் மட்டும் பாத்துக்கிறேன். நிகழ்ச்சி என்ன சொல்றாங்க நான் நினைச்சு பாருங்களேன். தம்பியார் உளராக, தம்பி இருக்கா அப்படி, தம்பியார் உளராக வேண்டுமென அவர் மேல ஒரு கருணை வச்சுட்டாங்க. உம்பருள கனைய ஒரு நிலைவிக்க உயிர் தாங்கி, இந்த உலகத்துல உம்பர்னா தேவர்களுடைய உலகத்துக்கு போகாம நிலைவிக்க உயிர், அந்த உயிரை தாங்குறாங்க. எப்படி தாங்குறாங்க? அம்பொன்மணி நூல் தாங்கா. நூல் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நூல்ல போடணும். என்னது? இது எல்லாத்தையும் எல்லா மணியையும் எதுல வேணா போட்டுக்கலாம். ஒரு விஷயத்த மட்டும் நூல் போடணும். எதுல நூல் போடணும்? பெண்களுக்கு நூல்ல எது போடுவோம்? மாங்கல்யம் தான். மாங்கல்யம் தான் நூல். வேற எதுக்கும் நூல்? பெண்கள் நூல்ல ஏதாவது போடுவாங்களா? கழுத்துல நூல் போட மாட்டாங்க. நூல் அப்படின்னா திருமாங்கல்யம் தான். திருமாங்கல்யம் தான் நூலு. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அம்பொன்மணி, அது பொன்மணி, நூல், அது அந்த அம்மாவே பொன்னா. அந்த அம்மா நூல் தாங்கா. நூல் தாங்கா அப்படின்னா நிறைய பொருள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் பேசி கல்யாணம் முடிச்சு கணவர் இழந்ததுக்கு அப்புறம் நூல் தாங்காம, நூல் போடுறது வழக்கம் கிடையாது நமக்கு. நூல் திருமாங்கல்யம் போடுற வழக்கம் கிடையாது. இந்த அம்மாவுக்கு மனம்தான் பேசியிருக்காங்க, அதனால நூல் போடலையா அந்த அம்மா. அப்படின்னு என்ன அர்த்தம்? முழுவதுமாகவே கோலம் என்ன கோலத்துல இருந்திருக்காங்க அம்மா? அம்மா மனக்கோலத்துல இல்ல, வேற கோலத்துல இருக்காங்க. வேற கோலத்துல நூல் தாங்காத கோலம் இருக்கு இல்லையா? நினைச்சு பாருங்க. அந்த அம்மா நூல் தாங்காத கோலத்துல இருந்தாங்களா? எது பொன்மணியாக இருக்கக்கூடிய அந்த அம்மா என்ன தெரியும் அந்த பொண்ணுக்கு? எந்த அளவுக்கு கற்பனையை சொல்லி கொடுத்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருந்தனாலதான் என்ன ஒரு நினைச்சு பாருங்க. எல்லாரும் இப்ப இந்த விஷயம் திலகவதியாருக்கு மனசுல உதிச்சிருக்குன்னா, சுத்தி இருக்கக்கூடிய நல்குடிகள்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. கணவர் இறந்துட்டா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கணவனுக்காக தன்னுடைய மொத்த விஷயத்தையும் மாத்தி கொண்டிருக்க போல, அம்பொன்மணி நூல் தாங்கா அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி, அந்த அம்மா நூல் தான் தாங்களே தவிர எல்லா உயிர்களுக்கும் அருளை தாங்கி நின்னாங்களாம். இம்பர்மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். அதனால இந்த உம்பர்னா அவங்க வானவர்கள், இம்பர்னா இந்த உலகத்தார்கள் அனைவருக்கும் தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சான்? தவ வாழ்க்கையா இருந்துச்சான். எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையா இல்ல, எல்லாம் இல்ல. இருந்தாலும் ஒரு தவம் செய்பவர்களுக்கு எல்லாத்தையும் துறந்து இருப்பார்கள் இல்லையா? அது மாதிரி எல்லாத்தையும் துறந்து ஒரு துறவி போல நம்முடைய திலகவதியார் அங்க அந்த மனை தவம் புரிந்து வாழ்ந்தார்கள். எதுக்காக? தம்பி சொன்ன ஒரு வார்த்தைக்காக. சரி, இனி உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லி உயிர் மட்டும் தாங்கி, மற்ற எந்த விஷயத்தையும் மனசுல தாங்காம முழுவதுமாகவே அருள் தாங்கி, எல்லா உயிர்களுக்கும் அருள் மட்டும் தாங்கி திலகவதியார் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம எங்க பார்க்க முடியும் சாமி? சிவசிவ இப்போ ஒரு செய்தி உங்க எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? மாசின் மனத்துயருடைய மருநீக்கியார் நிரம்பி தேச நெறி நிலையாமை கண்டரங்கள் செய்வாராய் காசினி மேல் புகழ் விளங்க நிதியளித்து கருணையினால் ஆசில் அறச்சாலைகளும் தண்ணீர் பந்தரும் அமைப்பார். நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி பஞ்சாயத்து நடந்து போச்சு நம்மளுக்கு. என்னது? அம்மா இல்ல, அப்பா இல்ல, அக்கா சாக போயிட்டாங்க, அக்காவுக்கு மனம் பேசின அந்த கலிப்பகையார் இல்ல. இப்போ அக்காவுடைய நிலையும் எப்படி இருக்கு? அக்காவாவது இன்னொரு கல்யாணம் முடிச்சிருக்கலாம், மனம் தானே பேசியிருக்காங்க. அப்படின்னால சுற்றத்தார்களும் நிறைய பேசி பாக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் கல்யாணம் முடிச்சுக்கோமா? இல்ல இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம முழுவதுமாகவே இருக்கிற அந்த நேரத்துல இந்த மாதிரி நிகழ்ந்துச்சு. அம்மாவும் அந்த அக்காவும் சாக போயிட்டாங்க, எனக்காக உயிர் வாழுக்கான்னு சொன்னதுக்காக உயிர் மட்டும் வாழ்றாங்க. சிரிக்கல, சந்தோஷப்படல, ரெண்டு பேரும் குதூகலிக்கல. நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு அக்கா தான் இருக்காங்க. அந்த அக்காவும் வெள்ளை புடவை, நெற்றியில நீர் மட்டும்தான், குங்குமத்திலகம் இல்ல, கழுத்துல நூல் தாங்கல, எந்த பொருளும் போடல. அப்படி இருக்கா
அதாவது ஆல்மோஸ்ட் அம்மா வந்து இந்த கோலத்துல இருக்கா, அக்காவும் இந்த கோலத்துல இருக்கா. அக்கா சிரிக்க மாட்டேங்கிறா, எதுவும் பேச மாட்டேங்கிறா, வாழ் எனக்காக உயிரோட இருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா இல்ல, அம்மா இல்ல, அக்காவும் இப்படி ஆயிட்டா. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? அப்படி இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளும் அந்த சோகத்துலதான் இருப்போம். நம்மளும் சோகத்துல இருப்போம். இப்படா இப்படி ஆகி போச்சு. அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? அந்த கடவுளுக்கு காது இல்லையா? மூக்கு இல்லையா? இதெல்லாம் என்னை இப்படி வாழ வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு எனக்கு புலம்பி தவிச்சு 4 பேர்கிட்ட சொல்லி இன்னும் நேரா செஞ்சு செஞ்சு செஞ்சுதானே பண்ணுவான். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றாராம்? தண்ணீர் பந்தல் வைக்கிறாராம், அறச்சாலைகள் செய்யறான், அறங்கள் செய்யறாராம். உங்களுக்கு மனசு சோகமா இருந்தா அறம் செய்யுங்கன்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. மனசு ரொம்ப வருத்தமா இருக்கா? எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள பிறந்த நாளைக்கு தான் போய் என்ன பண்றோம்? தயிர் சாதத்தை கட்டிட்டு போய் ஒரு தயிர் சாதத்தை தண்டு வண்டியில கட்டிட்டு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறோம் இல்ல? அப்படித்தானே? அன்னைக்குதான் நம்ம போய் எல்லாருக்கும் லட்டு கொடுக்குறோம், லட்டு வழங்குறோம், சாப்பாடு போறோம், எல்லாம் பண்றோம். நம்ம சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் யாருக்கு பண்றோம்? உதவி பண்றோம். மற்றவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றோம், அன்னதானம் போடுறோம், பிறந்த நாளைக்கு அன்னதானம், கல்யாண நாளைக்கு அன்னதானம், அதுக்கு அன்னதானம் பண்றோம். ஆனா என்ன சொல்றாரு நாவுக்கரச பெருமான்? எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும் அப்பெல்லாம் போய் அறங்கள் செய்கின்றார். அதுதான் துயர் தீர்க்கும் பெருமருந்துன்றார். தண்ணீர் பந்தல் வச்சிருக்காராம், எல்லாருக்கும் அன்னம்பாளிப்பு செய்யறாராம், எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாராங்க, எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாராம். உங்களுக்கு ஒரு தெரியுமா? நாம கஷ்டம் அனுபவிச்சாதான் வேறவங்க வந்து யாராவது காசு கேட்பாங்க, ஐயா வீட்டுல ரொம்ப சிரமங்கய்யா, ரொம்ப கஷ்டங்கய்யா, கொஞ்சம் பணம் இருந்தா கொடுங்கயான்னு சொல்லும் போது அந்த கஷ்டத்தை நம்ம ஏற்கனவே அனுபவிச்சா மட்டும்தான் உடனே கொடுக்கட்டும். சரிப்பா அந்தாப்பா நல்லபடியா வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுக்கட்டும். அந்த மாதிரி கஷ்டம் நிறைய அனுபவிச்சதுனால நம்மளுடைய மருள் நீக்கியார் என்ன பண்ணா, வந்தவங்க எல்லாத்துக்கும் நிதி வழங்குறான். வாங்கப்பா, நான் தான் கஷ்டப்பட்டேன், எங்க வாழ்க்கை தான் இப்படி ஆயிப்போச்சு. யாரு? எங்க அக்கா வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தான் இப்படி ஆயிப்போச்சு. எங்ககிட்ட காசு இருக்கு, ஆனா காசுனால என்ன எங்களால ஒண்ணும் சாதிக்க முடியல. காசுனால இப்ப தாய் தந்தையரை வாங்க முடியுமா? கழிப்பகையால வாங்க முடியுமா? அக்காவோட சந்தோஷத்தை வாங்க முடியுமா? எதுவும் வாங்க முடியல. ஆனா எங்கிட்ட பணம் இருக்கு. உங்ககிட்ட பணம் ஒண்ணுதானே இல்ல, மத்த எல்லாம் இருக்குல்ல. அம்மா அப்பா இருக்காங்கல்ல, கணவனார் இருக்காங்கல்ல, தந்தையார் இருக்காங்கல்ல, எல்லாம் இருக்காங்கல்ல. இந்த பணம் கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்பேல்ல, இந்த பணத்தை வச்சு நீ சந்தோஷமா இருன்னு தன்னுடைய கஷ்டத்திலையும் போய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து உதவுனாங்க. இந்த மாதிரி சூழல்ல அறம் செய்ய முடியுமா நம்மளால? நமக்கு ஒரு சின்ன வழி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? யாரையும் பார்க்க மாட்டேங்கிறோம். கோயிலுக்கு பூசை கூட பண்ண மாட்டோம். அன்னைக்கு சிவபூசை விளக்கே ஏற்ற மாட்டோம்ல, அம்மாவா இல்லையா? பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா போடா நீயா சாமியா, உனைய கும்பிட்டு நான் எனக்கு என்ன வந்துச்சு போகட்டு அப்படின்ட்டு 2 நாளைக்கு விளக்கேற்ற மாட்டோம். 3ஆவது நாள் அப்படியே சரி போ அப்படியே சொல்லிட்டு போ. நமக்கு மனம் ரொம்ப கடினமான சூழலில தான் நம்ம என்ன அன்னைக்குதான் என்ன பண்ணோம்? ரொம்ப முடியலையா, கொஞ்சம் கூட தயிர் சாதம் எடுத்து எல்லாரும் கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம நல்லா மாத்திக்கணும்னு சொல்லி ஒரு கஷ்டத்துக்கு எது மருந்து அப்படின்னா அறம் செய்வதுதான் மருந்துன்னு சொல்லி கொடுக்குறாரு நம்மளுடைய மருள் நீக்கியார். இந்த துயரம் யாருக்காவது வருமா? இந்த துயரம் யாருக்காவது எனக்கு தெரிஞ்சு வராது. இந்த மாதிரி துயரம் எனக்கு தெரிஞ்சு வரலாற்று புராணத்துல எனக்கு தெரிஞ்சு நிறைய புராணம் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி துயரம் வேற யாருக்கும் கிடையாது. அந்த துயரத்துல நம்மளுடைய சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா முழுவதுமாகவே தவங்கள் செய்கின்றார், அறங்கள் செய்கின்றார். அப்படின்னா என்ன அப்படின்னா மாசின் மனத்து துயர் ஒளிய. இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சுக்கோங்க சாமி, எல்லாரும் பிடிச்சோங்க. மாசின் தெரியுதுங்களா? எனக்கு இந்த இது வந்துருச்சுங்களா? எனக்கு மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. வந்துருச்சுங்க, வருதுங்கய்யா, அழகா வருது. வந்துருச்சுங்களா? பாடல் வருதுங்கய்யா. வந்துருச்சுங்களா சாமி? வந்துருச்சுங்களா? தெரியுதுங்களா? வருது. இத பாத்தீங்கன்னா மாசின் மனத்து துயர் ஒளிய, அதாவது நம்ம மனசுடைய துயர் ஒளிய என்ன பண்றாராம்? மருள் நீக்கியார் நிரம்பி தேச நெறி நிலையாமை. இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லடா அப்படின்றத உணர்ந்துட்டாராம். யாரு? மருள் நீக்கியார் உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? கண்ட அறங்கள் செய்வார். நிலையாம இருக்கனால தனக்குன்னு சேர்த்து வைக்கலையா, அவங்களுக்கு நிறைய கலனி வச்சுட்டு போயிருக்காரு. யாரு? புகழ்னார். சாதாரணவர் கிடையாது, பயங்கர சொத்து. புகழ்னாருக்கு இருக்கக்கூடிய சொத்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சொத்து இருக்கா. அவர் என்ன பண்ணிட்டாரு? அக்காவுக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல, நானும் முடிக்க போறேன், எனக்கும் இந்த உலகத்துல எதுவுமே நிலையாமையா இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கும் பெருசா நானும் கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆக போற மாதிரி எனக்கும் தோணல, இந்த இருக்கிற சொத்தெல்லாம் என்ன பண்றது?
இல்லாதவங்களுக்கு கொடுப்போமே அப்படின்னு நினைச்சு நிலையாமை கண்டு அறங்கள் செய்வாராய் காசினி மேல் புகழ் விளங்க நிதி அளித்து காசு கொடுக்குறாராம். கருணையினால் ஆசில் அறச்சாலைகளும், அறச்சாலைனா சாப்பாடு போடுற மடங்கள், நிதி அளித்து கருணையினால் ஆசில் அறச்சாலைகளும் தண்ணீர் பந்தரும் அமைப்பா. தண்ணீர் பந்தர், தண்ணீரும் சாப்பாடும் இருக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் அமைக்கிறாரா நம்மளுடைய மருளுக்கியார். எவ்வளவு பெரிய ஒரு தத்துவம் பாருங்க, எவ்வளவு பெரிய தத்துவம் சுவாமி. மனசு துயர் ஒழியணும் அப்படின்னா நீங்க அறங்கள் செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. காவலர்த்தும் குளம் தொட்டும் கடப்பாடு வலுவாமல், காடு, காடுகள்லாம் வளர்க்கிறார். காடுகள்னா என்னது? கழனிகள் சொல்றோம் நம்ம, கழனிகள், அந்த வயல்வெளிகள் அதெல்லாம் வளர்க்கிறாரு. குளம் தொட்டும், குளங்கள் வெட்டுறாரு. கடப்பாடு வலு, தன்னுடைய பொறுப்புல இருந்து நழுவவே இல்லை. அதுக்காக அப்படியே மொத்தமா விட்டுட்டு போல, பொறுப்போட இருக்காரு. என்னென்ன செய்யணுமோ அதையும் செய்யறாரு. மேபினார்க்கு வேண்டுமென மகிழ்ந்தெழுத்தும். யாரெல்லாம் ஏதாவது கேட்கிறாங்களோ, ஐயா எனக்கு கொஞ்சம் அரிசி வேணும் கேட்டா அரிசி, ஐயா எனக்கு கொஞ்சம் போல காசு வேணும் அப்படின்னா காசு, ஐயா எனக்கு உடை வேணும் அப்படி, யார் யாருக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறாராம். மேபினார்க்கு வேண்டுமென மகிழ்ந்தெழுத்தும். நாமெல்லாம் என்ன கொடுப்போம்? நாம என்ன கொடுப்போம்? நமக்கு எதெல்லாம் தேவையில்லாதோ அதான் மத்தவங்க கொடுப்போம் இல்ல? நம்மளாம் என்ன கொடுப்போம்? நமக்கு எது தேவையில்லையோ, நம்ம பட்ஜெட்டுக்கு எது வருதோ அதுதான் கொடுப்போம். மத்தவங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு யோசிச்சு கொடுப்போமா? நினைச்சு பாருங்க. இல்ல, நமக்கு எது இல்லையோ நம்ம கர்ணன் நினைச்சு, கர்ண மகாராஜா நினைச்சு தூக்கி கொடுக்குறது. வீட்டு வேலைக்காரம்மா வரும், அம்மா மறக்காம அந்த பாத்திரத்துல உனக்கு அந்த பிரியாணி வச்சிருக்கேன் எடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லும். அந்த அம்மா ஆஹா பார்த்தா அந்த பிரியாணி கெட்டு போயிருக்கும், லேசா ஊசல் வந்திருக்கும். அதனால நம்ம சாப்பிட முடியாது, யாரு கொடுத்துடலாம்? வேலைக்காரமா கொடுத்துடலாம் அப்படின்னு செய்கின்ற அறத்தை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு லட்டு பிடிக்கும்னால எல்லாத்துக்கும் லட்டு கொடுக்குறோம். அடுத்தவங்களுக்கு இது தேவை நினைச்சுதான் செய்யறோம். அந்த இது அது மாதிரி இவர் என்ன பண்றாராம்? மேவினாருக்கு வேண்டுமென மகிழ்ந்தளித்தும் விருந்தளித்தும். வீட்டுக்கு யாரு வந்தாலும் சாப்பாடு, விருந்து சாப்பாடு. ஏங்க யாராவது வந்தா போடுவோமா? எங்க அக்கா எப்படி இருக்கு, எங்க அப்பா அம்மா இல்ல, நாங்களே கஷ்டப்படுறோம், நீ யாரா அவருக்கு போடான்ட்டு அப்படின்னு சொல்ல மாட்டோமா? ஆனா அப்படி சொல்லல, வந்தவங்க எல்லாருக்கும் விருந்தளிக்கிறார். நாவலருக்கு வளம் பெருக நல்கியும் நானிலத்து மேலுள்ளோர் யாவருக்கும் தவிராத ஈகை வினை துறை நின்றார். என்ன அழகு, என்ன அழகு. நாவலருக்கு வளம் பெருக, எல்லா பாட்டு பாடுறவங்களுக்கு காசு, எல்லாம் நல்கியும் நானிலத்து உள்ளோர், நானிலத்து உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் யாவருக்கும் தவிராத ஈக வினை துணை நின்றார். எல்லாத்துக்கும் ஈந்து கொண்டே இருக்க, கொடுத்து கொண்டே இருக்கின்றார். மனசு வருமா இந்த நேரத்துல? கொடுக்க மனசு வருமா? ஏன்னா எனக்கே ஒண்ணும் இல்ல, நாங்களே ஒண்ணும் இல்லாம கிடக்கும், ஆனா காசு வச்சு கொடுத்துருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். நம்ம ஆதினியாரும் புலனாரும் நிறைய சொத்து வச்சிருக்காங்க. இவங்க சொத்தை தனக்கு வச்சுக்கணும்னு நினைக்கல. அக்காவும் ஒன்றும் சொல்லல. அக்காவுக்கு என்ன இல்ல, அக்காவுக்கு உயிரே இல்ல, நடைப்பணமாகத்தான் வாழ்றாங்க. யாரு? திலகவதியார். என்ன நடந்துட்டு போகுது, யாருக்கு வேணாலும் கொடு, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதும்பா தம்பி. எந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்க எல்லாம் இருக்கீங்களே? கடலூரை சேர்ந்த பெண் தான் அந்த அம்மையார். அதனாலதான் என்னவோ கடலூர் அடியார்களுக்கு இயல்பாகவே எல்லாருக்கும் கொடுக்கின்ற ஆற்றல் இருக்கு. எங்க அம்மாவா இருக்கட்டும், எனக்கு ஒரே ஒரு விஷயம் உள்ள போனப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டது. கடலூர்ல எல்லாரும் இருக்காங்க, அம்மா இல்ல அப்படிங்கிற வருத்தம் எனக்குள்ள. ஒரு அம்மா இல்லாத குழந்தை எப்படி இருக்குமோ அது மாதிரி அடியன் அம்மா அங்க இல்ல, பிரேமாமா அங்க வர முடியல அப்படிங்கறத அடியன் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா வெளியில யார்ட்டையும் காமிச்சிடும், ஏன்னா நம்ம காமிச்சோம்னா மத்தவங்களுக்கும் தெரியும்ன்றனால அப்படின்னு அந்த ஒரு செய்தி இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம். ஆனா மத்த அடியார்கள் நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் சொல்ல அது வார்த்தையே இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு முறை இந்த இடத்துல அம்மா இருந்தா இப்படி இருந்திருக்கும், இந்த இடம் அம்மா இருந்தா அப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. நான் திலகவதியார் நிறைய மனசுல வாங்கினால முழு கடலூர் அடியார்களையும் திலகவதியாராகவே அடியன் பாவித்து அடியன் செய்திருந்தேன். அந்த வகையில இந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும், அந்த நிலைமையிலையும் நான் போயிருக்கேன். இதை யார்ட்டையும் நான் சொல்லல, இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் அங்க போயிருக்கேன். அம்மா செல்வி அம்மா எனக்கு அம்மா இல்லாத இடம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் அடியார்கள் இருக்காங்க, நம்ம அதுக்காக நான் ஏன்னா அடியார் எல்லா சரித்திரத்தையும் படிச்சவன். அதுல நம்ம ஏற்கொண்டு கழிக்காம நாயனார் நம்ம சாமி அவர் வர்றப்போ வயிற்றுல குத்தி அவர் இறந்தாலும் கூட வருகின்ற அடியவர்களை நம்ம அம்மா வரவேற்றது போல எல்லாரையும் வரவேற்கணும்னு நினைச்சு அந்த பாடம் படிச்சதுக்கு அப்புறம் அடியார்களை
குறை சொல்வதற்கோ கரியாறுகளை இது பண்றதுக்கும் கூடாது, இதை சரி பண்ணணும்ன்றதுக்காக அடியன் அதை ஈன்று போனப்போ அங்க போற அம்மா இல்லைன்ற எண்ணம் இருக்கு. சரி பார்க்கலாம், அம்மா வீட்டுக்கு போகலான்ற எண்ணம் இருந்துச்சு. இப்படி ஆகி போச்சேன்னு வருத்தம் இருந்தாலும் அது வெளிக்காட்டாம போயிட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தா ஐயா இந்த மாதிரி அம்மா உங்களுக்காக நீங்க இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க, இது நீங்க போட்டுதான் நீங்க அங்க போகணுமா, அது முன்னாடியே எடுத்து வச்சது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை வாங்கி நான் காமிச்சுக்கல யார்ட்டையும். நானா மனசுல போய் உள்ள ரூம் போயிட்டு நானா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அடியன் எமோஷனல் ஆயிட்டேன். இந்த நிலைமையிலையும் இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும், அதை பண்ணிடணும். எனக்கு ஏங்க நம்ம காலே உடஞ்சு கிடக்கு, நமக்கு அது எதுக்காக போய் திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டுறதுக்காக போய் கால் உடஞ்சு கிடக்கு, திரும்ப சரி பண்ணுவோமா மாட்டோமான்னு தெரியாது, வலி வேதனை இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி கிடக்கும். இந்த நேரத்துல எவன் எக்கெடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்ற எண்ணம் இல்லாம முழுவதுமாகவே அது நடந்துருச்சா, இது நடந்துருச்சா, அது வந்துருச்சா, இது வந்துருச்சா, அது ஓகேவா, இது ஓகேவா, அது பண்ணிட்டியா, இது பண்ணிட்டியா, நான் உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து செய்கின்ற நிலைப்பாடு நினைக்கும் போது இந்த எந்த சூழ்நிலையிலையும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ன்ற எண்ணம் அப்ப வரல. கடலூர்ல பிறந்த அந்த திருவாமூர் பதிகத்துல திருமுனைப்பாடி நாட்டுல வாழ்ந்த நாளவோ என்னவோ தெரியல, அங்க இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்களுக்கு அந்த எண்ணம் இயல்பாகவே இருந்ததை அடியே நேரிலே கண்டு அகமகிழ்ந்தேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி, அப்படி காவலர்த்தும் குளந்தொட்டும் கடப்பாடு எழுவாமல் மேவினார்க்கு வேண்டுமென மகிழ்ந்தளித்தும் விருந்தளித்தும் நாவலர்க்கு வளம் பெருக நல்கியும் நான்லத்து உள்ளோர் யாவருக்கும் தவிராத ஈகை வினை துறை நின்றார் நம்மளுடைய மருள். முடிக்க போறேன். இந்த செய்தி இது எல்லாரும் கொஞ்சம் உற்று நோக்க வேண்டிய செய்தி. ஐயா, அப்போ அந்த டைம்ல நன்றி உர அம்மா முடியாம அந்த டைம்ல நமக்கெல்லாம் அந்த ஆபரேஷன் முடிஞ்சு அந்த கான்சியஸே இருக்காது. ஆனா நன்றி உர அம்மா அவ்வளவு நேரம் அதுல பேசி அமிச்சாங்க ஐயா. அந்த நிலைமையை நான் உணர்ந்து அதை கேட்டங்க ஐயா. அந்த நிலைமையில நம்மளா இருந்தா நம்ம முக்கியம். அப்ப நான் வகுப்புல இருந்தேங்க ஐயா. ஈசன் குரூப்ல மட்டும்தாங்க ஐயா இருந்தேன். அது உங்க குரூப்ல எல்லாம் இல்லைங்க ஐயா, அதுல இல்ல. ஆனா அத நான் கேட்டேன். அந்த அந்த கான்சியஸ் கூட நமக்கு இருக்காது. நம்ம முக்கியம், நம்ம வலிக்குது, நம்ம உடம்புதான் நம்ம அந்த டைம்ல உண்மையா அது இயல்பா எல்லாருக்குமே வர்றதுங்க ஐயா. ஆனா அம்மா அவ்வளவு நேரம் நன்றி உரை என்ன பண்ணுவோம், ஏன்டா முருகா உனக்காகத்தான் வந்தேன், உன்னை கும்பிடத்தான் வந்தேன், திருச்செந்தூர் உன்னை பார்க்க வந்தேன், வந்த இடத்துல பண்ணிட்டு நீ என்ன சாமியா, நீ தேவையா, அதுவா இதுவான்னு சொல்லி திட்டிட்டு நம்ம இப்ப கவுந்து எடுத்து அந்த பக்கம் படுத்துடுவோமே தவிர அந்த மாதிரி என்ன. ஆனா யாரு திலகவதியார் வழி நின்று தோன்றல்கள் அவர்கள் எல்லாம், கடலூரடியவர் பெருமக்கள் எல்லாம் திலகவதியார் வழி நின்று தோன்றல்கள். அவங்கன்றப்போ அவங்களுக்கு இயல்பாகவே தன்னுடைய சூழல்ல ரொம்ப கடுமையான சூழல் இருந்தாலும் இறை பணியில என்னைக்கும் அறத்துல நிக்கணும் அப்படிங்கிற ஆற்றல் உடையவர்கள் அப்படின்ற சொல்றோம். இப்ப கடைசியான பதிவு இதோட நிறைவு செய்யறாடி. நில்லாத உலகியல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்ற துறந்து சமயங்கள் ஆனவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார். ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாரும் உங்களுடைய முகக்குறிப்பு. இவருக்கு இந்த இடத்துல நம்ம முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கடமை ஒண்ணு இருக்கு, அதனால தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னன்னா திலகவதியாரை பத்தி திலகவதியார்கிட்டயே பேசுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. உங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறது எனக்கு எப்படி இருக்குன்னா, திலகவதியார் பெருமானையும் மருள் நீக்கியாரையும் அவருடைய சொந்தக்காரவங்க கிட்ட அவங்கள பத்தியே பேசினா எப்படி இருக்கும்? நீங்க எல்லாம் யாருக்கு சொந்தக்காரவங்க? மருள் நீக்கியாருக்கு சொந்தக்காரவங்க எல்லாருமே. நீங்க எந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கடலூர் எந்த ஊராக வேணா இருக்கட்டும், உங்க எல்லாரையும் அடியன் அப்படித்தான் பாவிக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்லைட்ல நம்ம கொஞ்சம் முக்கியமான நம்மளுடைய பங்கு ஒண்ணு இருக்கு. அதுக்காகத்தான் நான் சொல்றேன், நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு இந்த ஒரு ஸ்லைட்ல, இந்த பாடல்ல. அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். நில்லாத உலகியல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்ற துறந்த சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துள்ளன நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார். மொத்த பாடலுடைய நோக்கம், இவ்வளவு பண்ணிட்டு இருந்தார்ல யாரு, மருள் நீக்கியார் பண்ணிட்டு இருந்தார்ல, அக்கா இது மாதிரி ஆயிடுச்சு, அம்மா இல்ல, யாரும் இல்ல, வீட்டுல இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம் இவ்வளவு சொத்தை வச்சு, விடுறா போடுற எல்லாத்துக்கும் வர்றவங்க கேட்கறவங்களுக்கு எல்லாம் என்னென்ன தேவையோ
சொந்தக்காரவங்க சுற்றம் எல்லாத்துக்கும் வர்றவங்க போறவங்க எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்து அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. என்ன மனசுல நினைச்சாரோ தெரியும். ஏற்கனவே நிலையாமை உணர்ந்துட்டார். யாரு? ஏற்கனவே எதுவுமே நிலையில்லாத பொருள்னு நம்மளுடைய வருள் நீக்கியார் உணர்ந்துட்டார். உணர்ந்தனாலதான் தாங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கின்றார். அப்படி பகிர்ந்து அளிக்கும் போது இன்னும் என்ன நினைச்சாருன்னு தெரியல. எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தும் கூட அவர் மனசு ஆறல. உலகத்துல எதுவுமே நிலை இல்லாம இருக்கு. இந்த நிலையாமையை யார் பேசுறான்னு பார்த்தார். நிலையாமை யார் பேசுறா? இந்த நிலையாமை பேசுறது யார் அப்படின்னா சமண சமயம் பேசுது. எதுவுமே நிலை இல்லாதது. அவங்கதான் என்ன சொல்றாங்க? எதுவுமே. அதனால அவங்க சமணர்களுக்கு என்ன கிடையாது? கல்யாணம் கிடையாது. தெரியும்ல, எல்லாரும் துறவிதான். சமணர்களுக்கு திருமணம் என்பது கிடையாது. எல்லாருமே துறவிதான். பெண்கள் ஆனாலும் சரி, ஆண்கள் ஆனாலும் சரி, துறவிதான். அவர்களுக்கு ஆடை கிடையாது. திகம்பரர்கள். அவங்க எல்லாரும் திகம்பரர்கள். ஆடை உடுத்த மாட்டாங்க. மயில் பிடிய வச்சு என்ன பண்ணுவாங்க? விசிறிக்கிட்டே போவாங்க. கீழே பாக்குறாரு. எதுங்க அவன் என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. யாரு? சுவாமி கேக்குறாரு. நம்ம திருநாவுக்கரசு என்னங்க பண்றீங்க? மயில் பீலியை வச்சு விசிறிட்டுக்கு போறோம். நாங்க நடந்து போறப்போ இங்க ஏதாவது எறும்பு துரும்பு இருந்ததுன்னா அதை மிதிச்சு நாங்க கொன்றக்கூடாதுன்றதுக்காக மயில் தீலிய வச்சு நாங்க விசிறிட்டு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்ட்டு. யாரு? மருள் நீக்கியார் ஆண்டர். இப்படி ஒரு சமயமா? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத சமயமா சமண சமயம்? எவ்வளவு பெரிய சமயம்! நீ அவன் கூட்டுறப்பவே 4 எறும்பு செத்துருன்றது தெரியாது. அவன் கூட்டுறப்ப நல்லா போற எறும்பு கூட அவன் கூட்டி தள்ளுறப்பவே 4 எறும்பு செத்துருன்றது தெரியாது அவனுக்கு. அப்ப தெரியல. தலை முடிகளை கைகளினாலே புடுங்கி 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 எடுக்கணும். கொஞ்சம் முடி வளர விட்டு. ஏன்னா ஒவ்வொரு முடியிலையும் வலிக்கும் இல்லையா? அது வலிக்கிற நம்ம உடம்ப எவ்வளவு வருத்துறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஞானம் பெற முடியும் அப்படின்னு சொன்னதுதான் சமணம். நம்ம உடம்ப எவ்வளவு வருத்துறோமோ. இன்னும் நம்ம பாத்தீங்கன்னா அந்த அழகு குத்துறது, தீ மிதிக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, அங்க பிரதட்சணம் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அந்த கிட்டத்தட்ட அது மாதிரி நம்ம உடம்பு எவ்வளவு வருத்தமோ அவ்வளவு தூரத்துக்கு சாமி அப்படி சொல்லவே இல்லை. சாமி கொடுத்த நன்கொடை இந்த உடம்பு. இதை வருத்துறதுக்கு நமக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையவே கிடையாது. ரைட்ஸ் கிடையாது. இதை தவிர்த்துறது நம்ம ரைட்ஸே கிடையாது. இருந்தாலும் நம்ம பண்றோம். சரி, என்னமோ பழங்காலத்துல இருந்து பண்றதெல்லாம் பண்றோம். சரி, என்ன நம்மளுடைய கடமை இருக்குன்னா இதை விட பெரிதாக சொல்லுகின்ற நிலையாமையை நம்ம சமயம் சொல்லுது. எது? இந்த சமணர்கள் சொல்லுகின்ற நிலையாமைன்னு சொல்றாங்க இல்லையா? அதை விட சிறந்த நிலையாமை தத்துவத்தை தான் திருநீர் சொல்லுது. அப்படிதானே? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் பிடிசாம்பல். ஆனா எல்லாம் பிடிசாம்பலா போயிடும். நீ அதை நினைக்காதன்னு சொல்லி திருநீரை பூசுது. இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. இது ஏதோ சொல்லலன்னு நினைக்கிறேன் நான். திருநீருக்கான அர்த்தம் மட்டும் சொல்லியிருந்தா சாமி எங்க போயிருக்க மாட்டாரு? சமணத்துக்கு போயிருக்க மாட்டாரு. ஏன்னா திருநீர் அவங்களுக்கு இருக்கா? நான் திருநீர்ன்றது நம்ம ஒருத்தருக்கு மட்டும்தான். அதுவும் சுடுகாட்டு சாம்பல் தான் பூசணும். இருந்தாலும் நம்ம கோமாதா சாம்பல் தான் பூசுறோம். இந்த சாம்பல் என்பது என்னன்னா இதுதான் முடிந்த பொருள். இது சாம்பலுக்கு மேலான பொருள் உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த உலகமே சாம்பலாயிடும். உலகத்துல அத்தனை பொருளும் சாம்பலாயிடும். அதனால இந்த சாம்பல் தான் நிரந்தரம். சாம்பலை தவிர வேற எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த திருநீர் தான் நிரந்தரம் நினைச்சு அந்த திருநீரை நெற்றியில பூசணும். இதுதான் நிலையாமை தன்மையை சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தா, சாமிக்கு யாரோ சொல்லியிருந்தா சாமி போயிருந்துக்க முடியாது. யாரும் சொல்லல. இப்ப நம்ம கடமை என்ன? நம்ம சமயத்துல இருக்கக்கூடிய நிலையாமை தன்மையும் ஒரிஜினாலிட்டியையும் நம்ம சரியா சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு இந்த பாட்டுல இந்த ஸ்லைட்ல சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அதனாலதான் அடியன் எப்பொழுதுமே கதையா சொல்ல மாட்டேன். நீலகண்டன்னா என்ன அர்த்தம், அந்த திருநீர்னா என்ன அர்த்தம், நுதல்னா என்ன அர்த்தம், கங்கைனா என்ன அர்த்தம், உடம்புல பெருமான் சரிபாதியா தோடும் குழையும். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்ம மகளிர் முருகனுக்கு அதான் சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு எல்லாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு சரியா சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எங்க போக மாட்டாங்க. இதுல எல்லா தத்துவங்கள் எல்லாமே சரியா. நம்மளுடைய கடமை என்னன்னா நம்ம சமயத்தை பத்தி எல்லாத்துக்கும் சரியா சொல்லணும். யாருக்கு சொல்றோமோ இல்லையோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொன்னா போதும். யாருக்கு சொல்றோமோ இல்லையோ நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் நம்ம வீட்டுக்காரருக்கும் எங்க வாங்க, வீட்டுக்காரரு நல்லா தெரியும் நம்மளுக்கு. இந்த மனுஷன் எப்ப எதை சொன்னா சரியா கேட்பாருன்னு தெரியும். யாருக்கு தெரியும்? வீட்டம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மனுஷன் இப்ப சொன்னா கேட்பான்னு நல்லா தெரியும். அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்? அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஏங்க ஒரு 2 கிராமுக்கு
ஒரு சின்னதா ரிங் எடுத்திருக்கேங்க. அப்ப அந்த அவர் எடுத்துக்கிட்டா என்ன சொல்லுவாரு? ஓகே ஓகே. அந்த சமயத்துல அதை சொல்லுவோம். என்ன சொல்லணும்? அந்த சமயத்துல சொல்லணும். ஏங்க ஒண்ணு இருக்குங்க, திருநீருன்னு ஒண்ணு இருக்கு. ஏன் திருநீர் பூசணும் தெரியுமா? அப்படின்னு அந்த சமயத்துல என்ன சொல்லணும்? சமயத்தை பத்தி சரியா நம்ம கணவனாருக்கு புரிய வைக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். எப்ப சொல்லணுமோ, பிள்ளைங்களே கடுப்பா இருக்கும். கணவன் அப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பான், வந்து அப்படியே தூக்கி தூக்கி போடுறப்ப, ஏங்க உனக்கு தெரியுமா திருநீர் வந்து ஏதாவது வாயில வந்துடப்பதான் திருநீர் பேசினா பொண்ணே போடுவாங்க. ஆனே அந்த சமயத்துல சொல்லக்கூடாது. இடம் பொருள் ஏவல் கருதி இந்த சமயத்துல சொன்னா இவர்களுக்கு புரியும் நினைச்சு, பெண்களாகிய நீங்கள், பெண்கள் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆடவர்களும் பெண்களும் அடியார்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காவது நீங்க என்ன பண்ணணும்? சமயத்தை பத்தி சரியான அறிவை கொடுத்துடணும். அதனால அதைத்தான் சமயம் என்பது என்னமோ சம்பிரதாயம் பண்ற மாதிரியும், பூஜை பண்ற மாதிரியும், பால் எடுத்து ஊத்துற மாதிரியும், கோயிலுக்கு போற மாதிரி, இப்படித்தான் சமயத்தை நம்ம ஃப்ரேம் பண்ணி சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படிங்கிறத நாம உணர்ந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொன்னா நம்ம சமயத்தை நம்ம சரியா கொண்டு போக முடியும். நினைச்சு பாருங்க, ஒரு வேலை நம்ம சாமி சமயத்திலே இருந்திருந்தாலும் வச்சுக்கோங்க, கூற்றாயினவாறு 19 வயசுலயே கிடைச்சிருக்கும். ஒரு பேஸ் கூற்றாயினவாறு இல்ல, வேற ஏதோ பாட்டு 19 வயசுலயே கிடைச்சு 80 வயசு வரைக்கும் கிடைச்சிருந்தா எத்தனை அதிகம், எத்தனை விஷயம் நடந்திருக்கும். ஆனா சாமியே வேற சமயத்துக்கு போனார் அப்படின்னு கேட்கிறாரு கேள்வி. யாரு? சேக்கடார் நம்ம கிட்ட கேட்கிறார். சாமியே அவர் வேற சமயத்துக்கு, சாமின்னா நம்மளுடைய நாவுக்கரச பெருமான், நாவுக்கரச பெருமான் மருள் நீக்கியார் ஏன் வேற சமயத்துக்கு போனார் அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏன் போனாருன்னா, அக்கா இப்படி இருக்கான்னா, அம்மா இருந்துட்டாங்கன்னா, அப்பா இருந்துட்டாங்கன்னா, எதுவுமே நிலை இல்லாதன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இருந்தா என்ன சொல்றாங்கன்னா, நம்பர் அருளாமையினார். நம்பர்னா சிவபெருமான் வேணுக்கும்னே ஒண்ணும் கண்டுக்காத மாதிரி விட்டாரான். போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் ஒரே நேரத்துல 4 தேங்காய் அடிக்க போறான், 4 மாங்காய் அடிக்க போறான். எப்படி? ஒரே சமயத்துல சமணத்தையும் போட்டு நவுத்தணும், அதே சமயத்துல சைவமும் போட்டு பெருசா வளரணும். ரொம்ப அடக்கி வச்சாதான் பொத்துக்கிட்டு வரலாம். அது மாதிரி ரொம்ப அடக்கி வைக்கிறது. போயிட்டு வா ஒன்றும் பிரச்சனை. நம்பர் அருளாம் பாத்தீங்களா, தெரியுதா? நல்லாது தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அம்மன் சமயம். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொல்லாமையை பத்தி பேசுமா. இது சமண சமயம் கொல்லாமையை பத்தி பேசுமா. எல்லாம் ஒரு செய்தி மட்டும் இந்த இடத்துல எல்லாரும் உங்க வீடியோ ஆன் பண்ணி 60 வினாடி தொழில்கள் மட்டும் என்ன பார்த்துக்கலாம். இந்த சமண சமயத்துல கொல்லாமை சொல்லுவாங்களாம், எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா ஓகே. ஆனா யாராவது பிரியாணி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க. அதனாலதான் கொல்லாமை மறைந்துரையும் அம்மன் சமயம். எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். கொல்லாமை உண்டு, ஆனால் புலால் உண்ணாமை கிடையாது. புரியுதுங்களா? கொல்லாமை வேற, புலால் உண்ணாமை வேற. கொல்லவும் மாட்டேன், புலால் உண்ணவும் மாட்டேன். நான் கொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றது. புலால் உண்ணாமை என்பது புலாலையும் உண்ணவும் மாட்டேன் என்று சொல்லுது. சில பேர் கொல்லாமை மட்டும் இருக்கும், நான் கொல்ல மாட்டேன்ப்பா, நானா போய் பிராய்லர் ஷாப்ல போய் கொல்றேன் இது கோழிய, எவனோ கொல்றான், ஆனா சிக்கன் வாங்கிட்டு வந்து வீட்டுல நல்லா சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது பேரு கொல்லாமை மறைந்து உரையும் அமன் சமயம். ஏங்க இவன் கொல்லாமை உடையவனா இருந்தான்னா எதுக்குங்க நாவுக்கரச பெருமானை போய் நீற்றறையில போடுறான்? ஏன் நாவுக்கரச பெருமானுக்கு மிதிக்கிறதுக்கு யானை அனுப்புறான்? இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம் நம்ம. இவன் கொல்லாமை சொல்றானா, ஆனா என்ன பண்றானா மறைந்துரையும். ஆனா மறைந்துதான் சொல்றான், மறைஞ்சு யாருக்கும் தெரியாம மறைஞ்சு சாப்பிடுவானா. நீங்க பாத்தீங்கன்னா கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் கூறுகுவார். எப்படிப்பட்ட ஒரு சமயம் பாருங்க. அந்த சமயம் கொல்லக்கூடாது, ஆனா திங்கலாம். ஏன்? அதுக்கு சொல்ற பதில், அதுக்கு கேட்கிற கேள்வி, அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நீ ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிற, அது தண்ணீருக்கு ஒருத்தனுக்கு கொடுக்குற அப்படின்னா அந்த தண்ணீர் பந்தல் வச்சவனுக்கு புண்ணியமா, வாங்கி குடிச்சவனுக்கு புண்ணியமான்னு கேட்கறாங்க அவங்க. தண்ணீர் பந்தல் வைக்கிற, தண்ணீர் பந்தல்ல இருந்து தண்ணி எடுத்து கொடுக்குற, அப்போ வாங்கினவனுக்கு புண்ணியமா இல்ல கொடுத்தவனுக்கு புண்ணியமான்னு கேட்கறான். கேட்டவன் நம்ம என்ன சொல்றோம்? கொடுத்தவனுக்கு தானே புண்ணியம். அது மாதிரி என்ன சொல்றாங்க, அது மாதிரி கசாப்பு கடையில இருந்து கறி வாங்கிட்டு வந்தேன்னா பாவம் யாருக்கு? அவனுக்கு தான் பாவம், எனக்கு பாவம் இல்லை. எப்படின்னு பாத்தீங்களா? என்ன அழகா பேசுறாங்க. சொல்லுவாங்க சாமி,
கொன்னா பாவம் தின்னா போச்சு. வச்சு ரைட்டு. என்ன சொல்றாங்க பாருங்க, கசாப்பு கடையில இருந்து வாங்கிட்டு வந்தா கொன்னவன் அவன் தான், அதனால பாவம் அவனுக்கு போகும், எனக்கு வராது. ஏன்னா தண்ணீர் பந்தல்ல கொடுத்தவன் புண்ணியம் மட்டும் அவனுக்கு போச்சு இல்ல, பாவம் அவனுக்கு தான் போகும், எனக்கா வரும் அப்படின்னா. அவ்வினைக்கு இவ்வினை என்று சொல்லும் அகுதறிவீர். அதுக்கு இதுன்னு சொல்றீங்க, சொல்ல முடியுமா? அப்படி ஒரு வினைக்கு ஒரு பொருள் சொல்ல முடியுமா? ஒரு வினைக்கு ஒரு பொருள் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? எல்லாமே மொத்தமா வந்துருச்சு. கடையில போயிட்டு கொஞ்சம் 2 கிலோ பூந்தி, 5 கிலோ மிக்சரு, 4 முறுக்கு, 2 5 ஸ்டார், இது எல்லாத்தையும் மிக்சியில போடுங்க அப்படின்றோம். எல்லாத்தையும் மிக்சியில போட்டதுக்கு அப்புறம் அதுல ஒரு 1/4 கிலோ மட்டும் எடுத்து எனக்கு எவ்வளவு விலைன்னு சொன்னா சொல்ல முடியுமா? அந்த வினைக்கு வினை ஏதாவது சொல்ல முடியும். அது போல நம்மளுடைய ஒரு வினைக்கு இதுதான் பலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே இன்டகிரேட்டட், எல்லாமே காம்ப்ளெக்ஸ், எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஒரு வினைக்கு ஒரு வினைக்கு தொடர்பு இருக்கிறனால ஏங்க இந்த இது முடிஞ்சா தானங்க இப்ப இருக்கு. இந்த சீரியல் நல்லா, இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஏங்க சீரியல் முடிஞ்சா தான் தெரியும் நல்லவனா கெட்டவனா, சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி ஒண்ணுக்குள்ள தொடர்புடையதா இருக்கு. முடியாததுக்கு முன்னாடி நான் இதை வந்து இதுக்கு இதுதான் வினை, நான் எப்படி நிர்ணயம் செய்ய முடியும்? செய்ய முடியாது இல்லையா? அப்படி செஞ்சாங்க அவங்க. ரைட். அப்படி நில்லா உலகியல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என துறந்து சமயங்கள் ஆனவற்றின் நல்லார். எல்லா சமயத்துல என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம்னு நினைச்சாராம். யாரு? நம்ம சமயத்துல ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. யாரும் சொல்லி தரல. பாவம் அந்த மனுஷன் எவ்வளவு நாள் தான் தாங்குவா? அப்படி எல்லாரையும் தாங்கி தான் பார்த்தேன். என்னடா அந்த சமயத்துல எப்ப பார்த்தாலும் வழிபாடு அது இதுன்னு தான் இருக்கு அப்படின்னு. திருநீற்றுக்கு ஒரு திருநீற்றுக்கான பெருமையை சொன்னா போதும். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு விஷயத்தோட நிறைவு செய்யணும், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நமக்கு முதல்ல கிடைச்ச தேவாரம் எது? தோடுடைய செவியன். ஆனா தோடுடைய செவியனுக்கு முன்னாடி என்ன பாடியாச்சு? குற்றாயினவாறு. குற்றாயினவாறு தான் முதல்ல பாடுது. கூற்றாயினவாறு தான் முதல்ல பாடுது. அதுக்கப்புறம் தான் பல வருஷம் கழிச்சுதான் யாரு வந்தா? இவர் வந்துட்டு இருக்காரு. பல வருஷம் கழிச்சுதான் நம்ம திருஞான சம்பந்தரே பிறக்கிற. அப்படி புரியுதுங்களா? முதல் பாட்டு இதுதான். நம்ம அப்பர் தேவாரம் தான். அதனாலதான் தேவாரம்னு பேரு. தேவாரம் சொன்னாலே மூணுமே உள்ள வந்துடும். ஏன்னா இவர் தான் ஸ்டார்ட் பண்ணது. நமக்கு அடுக்கிற முறை வேணா ஞான சம்பந்தம் முன்னாடி போட்டு அடக்கியிருக்கோம். ஆனா அந்த வருட கணக்குல பார்த்தோம்னா நம்ம சுவாமி தான் ஃபர்ஸ்ட், இவர் தான் ஃபர்ஸ்ட். அதனால நம்பர் அருளாமையினால் எல்லாத்தையும் தெரிந்து உணர்வுன்றதுக்காக போனாராம். நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார் பெருகுவார்னு சொல்ல. குறுகுவார் குறுகிட்டாரு. போய் இங்க இருந்தா பெருகி இருப்பாரு, அங்க போய் என்ன பண்ணிட்டாரு? கூறுகிட்டாரு. அங்க போய் அவர் பெருந்தன்மையா நிறைய தெரிஞ்சுக்கணும்னு போனாரு. போன இடம் எப்படிப்பட்ட இடம்? குறுக்கலான இடம். குறுகி விட்டார். யாரு? நம்மளுடைய மருள் நீக்கியார் குறுகி விட்டார். யாருனால? அமன் சமயம். நம்பர் அருளாமையா சாமி. இப்ப நம்ம வேற இடத்துக்கு போறோம்னாலே நமக்கு ஏதோ அவர் எதோ பாத்துக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கட்டும். டாக்டர் பாப்பா அப்படி பாத்தீங்களா? டாக்டர் பாப்பாரு, கையில கட்டி பாப்பாரு, கையில புண்ணுக்கு அப்படியே பெரிய கட்டி கொப்பளமா இருக்கும் பாப்பாரு. நாளைக்கு வாங்க டாக்டர், இதை கட் பண்ணி அடுத்து எடுங்க. நாளைக்கு வாங்க பாப்பாரு. ஒரு 4-5 நாள் கழிச்சு வாங்க. டாக்டர் வலிக்குது டாக்டர். அப்பதான் அறுக்கிற பதத்துக்கே வரும். இப்ப அறுத்தோம்னா பதம் கிடையாது. கொஞ்ச நாள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அருளா நம்பர் அருள். போயிட்டு வாப்பா, எங்க போயிட்டு வா, சமணத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு நம்பர் அருளாமையினால் அங்க போனாராம் நம்முடைய சுவாமி அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம மருள் நீக்கியார் சமணத்துக்குள்ள போயிட்டாரு. காரணம் ஒரு பயலும் கேட்கல, ஏன் போனதும் கேட்கல, ஏன் வந்ததும். நாம அப்படித்தானே இருக்கோம். சமயத்திற்கு நாம சிறப்பு செய்யணும் சாமி. இன்னைக்கு அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்கூடாது, எல்லாருக்கும் நீங்க சொல்லணும். ஆனந்த் மட்டும் பேசணும் நான் ஒரு நாளும் நினைச்சதில்லை. நீங்க எல்லாம் பேச கண்ணீர் மல்க அடியணும், அமர்ந்து கேட்கணும்ன்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கே தவிர, அந்த வகையில இந்த அமர்தலை இந்த அளவுல அடியன் நிறைவு செய்யறேன். ரொம்ப அடியன் செய்த தவம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே தவம் தான். இன்னைக்கு நைட்டு பூரா தூக்கம் வரல எனக்கு. என்னமோ சனிக்கிழமை ஆயிட்டாலே நைட் தூக்கம் வராது. நாளைக்கு என்ன பேச போறோமோ, இது முக்கியமான விஷயமே, இது எப்படி இதை நம்ம சொல்ல போறோமோ அப்படின்ற எண்ணமே இரவு முழுக்க தூக்கம் வராது. ஒரு 1:30 மணிக்கு தான் அடியன் படுத்தேன். என்ன சொல்ல போறோம், எனக்கு மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடும். திருவாசந்தனைக்கு எனக்கு பயமே கிடையாது. நான் சாட்டுக்கு வீசின கையும் வெறும் கையுமா வந்துடுவேன். வாயில வந்ததெல்லாம் சொல்லுவேன், என்னென்னமோ பண்ணுவேன். ஆனா
நாவுக்கரசு புராணம் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அடியே நடுங்கித்தான் உட்காந்துருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இதுவும் மொத்தம் 249 பாடல்கள் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 கிட்ட வந்துட்டோம். இப்பதான் 50க்கே வந்திருக்கோம். எங்க போறோம் தெரியல. இது சாமி எத்தனை பாட்டு? 428 பாடலுங்கய்யா. 428 பாடல்கள். எத்தனை வந்திருக்கோம்? இப்ப எத்தனாவது பாட்டு வந்திருக்கோம் சாமி? இப்ப வந்து 37வது பாடல் ஐயா. 37 தான் வந்திருக்கோம். 50 கூட தோணுது. சரி என்னைக்கு சரி நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருந்தா இது பண்ணட்டுமா? நானு உங்களுக்கு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கஷ்டமா இருந்தா கேக்குறோம். நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. அதுக்காண்டிதான் காத்துட்டு இருக்கோங்க ஐயா. நான் வந்து தனியா வீடியோ மாதிரி எடுத்து போட்டா நீங்க யூடியூப்ல வேணாங்க ஐயா, வேணாங்க ஐயா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேணாங்க ஐயா. ஐயா இப்படி பார்த்தா தாங்க ஐயா புரியும். அதுல வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க ஐயா. ஏதாவது கால் வந்தா கட் ஆயிரும், ஏதாவது ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேற வேலை பார்ப்போம். இப்படி இருந்தாதாங்க ஐயா முழுமையா இருக்கும். அதனால ஆமாங்க ஐயா. லோகன் ஐயா லைவ் தாங்க ஐயா எப்பவுமே லைவ் தாங்க. அதனாலதாங்க லைவ்ல மட்டும் வந்துடுறது. மகிழ்ச்சியா இருக்கு எல்லாருக்கும். எனக்கு என்ன உங்க ஞாயிற்றுக்கிழமையும் உங்களை போட்டு தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கு. இது எனக்கு என்னன்னு தெரியல. இது வந்து நம்ம இது போறோம். நம்ம இது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மத்த பேருடைய பாங்குக்கும் அடியனுடைய அந்த பார்வைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். நம்மளுடைய மற்ற இடங்கள்ல நீங்க திருமுறை திருமுறை கேட்கறதுக்கும் அடியனுடைய செய்திகள் கேட்கறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த விஷயத்த நான் சொல்லணும்னு அது ஆசைப்படுறேன். அதனால எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை வேகமா முடிக்கணும். நாங்கெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்கோங்க ஐயா. திருமுறை கிளாஸுக்கு போய் கத்துக்கிறதுக்கு ஐயாவே கிளாஸ் எடுக்கிறாருங்கிறது தெரியாம போச்சு. அதுக்கு அப்பா பெருமாள் பெரும் கருணை தான் சொல்லணுங்க ஐயா. அது கூட எங்களுக்கு புரியறது இல்லை ஐயா. நீங்க சொல்லும் போது இன்னும் எளிமையா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரியுதுங்க ஐயா. உண்மையாலுமே குரு திருவடி வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு நன்றி சொல்லணும் சாமி. அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வாய்ப்பு அதனால அடியாருக்கு கோச்சுக்கு வேணாம். நான் இன்னைக்கு 50 ஸ்லைடாவது தொட்டுறணும்னு நினைச்சுதான் வந்தேன். 50 ஸ்லைட் தொட்டுறணும், 50 பாட்டை கொண்டு வந்துடணுன்றதுக்காக வந்தேன். ஆனா சில இடங்கள்ல சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய கடப்பாடு வேகமா போக முடியல என்னால. அது என்னுடைய பெரிய டிராபேக். என்கிட்ட கடகடன்னு முடிச்சுட்டு போகணுன்ற எண்ணம் எனக்கு வரவே வராது. அந்த இயற்கை சூழல், அந்த இடம், அந்த பழைய காலத்துல இருந்த உறவு முறை, அந்த எல்லாமே வந்து நீங்க பொறுமையா சொல்லும் போது அந்த இடத்துக்கே போன மாதிரி ஒரு நினைப்பு வருதுங்க ஐயா. அதனால அது நீங்க பொறுமையா நிதானமா சொல்லுங்க ஐயா. நாங்க ரசிச்சு கேட்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தர் வந்தாலும் போதும். எனக்கு ஒருத்தர் வந்தா நான் இன்னைக்கு அதான் பிரேமா பேசிட்டேன். சாமி யாராவது ஒருத்தவங்க 2 பேர் வந்தாலும் கூட போதும் சாமி. ஐயா இந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது ஐயா, இந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது நாங்க கூடவே அப்படியே பயணிக்கிற மாதிரி அந்த நிகழ்வுகளை எல்லாம் நேர்ல பாக்குற மாதிரி அதனால பழங்காலத்தோடயே ஒன்றியே அதெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்றோம். ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல ஐயா காலையில. இருங்க ஒரு அடியாரா பேசுங்க. ஒரு அடியாரா பேசுங்க. முதல்ல சுசீலாமா பேசுங்க, அதுக்கப்புறம் பாரதி அம்மா பேசுங்க. சுசீலாமா பேசுங்க. ஐயா இந்த மாதிரி நீங்க எடுக்கும் போதையே நாங்க அந்த காலத்திலயே இப்ப அவரோட பயணிக்கிற மாதிரி நீங்க நாவுக்கரசர் பத்தி நீங்க சொல்லுவீங்களா, அழுதுட்டா இருக்கணும். கண்டிப்பா அந்த நிலையே நாங்க உணர்றோம் ஐயா. அது மாதிரி எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி இப்படியே தான் கேட்குதுன்னு ஆசையா இருக்குங்க ஐயா. நீங்க இப்படி இந்த மாதிரி நடத்துங்க. பாரதி அம்மா சொல்லுங்க. பாரதி அம்மா நீங்க இப்படியே நடத்துங்கய்யா. நீங்க சொல்ல அந்த பழங்காலத்தையே போய் அதை அப்படியே உணர்ற மாதிரியே நல்லாவே ஒரு அழுக வருது. நல்ல ஒரு இன்னும் நம்ம நிறைய அந்த இதுக்குள்ளார போகணும், நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கறத அவங்க சொன்ன மாதிரி அந்த இதுலயே. அதனால இப்படியே நீங்க நடத்துங்க. ஒன்னும் நல்ல புரியுது, நல்லா கேட்க ரொம்ப 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 இன்பமா இருக்கு இதெல்லாம். அதெல்லாம் இதே இருக்கட்டுங்கய்யா. நேரம் ஆனாலும் ஒன்னும் இல்லை, உங்க இதுலயே இது பண்ணுங்கய்யா. நல்லதுங்க. சாருமதி அம்மா சுவாமி ஐயா, அந்த காலத்துல வந்து அப்பா அம்மா வேலைக்கு போனா கூட பசங்களும் போயிருவாங்க, நம்மளும் போய் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. இப்ப இருக்கிற சூழல்லையாவது கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்க தோணுது. அப்புறம் வந்து நிச்சயம் ஆயிட்டாலே அவங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கு சமம். அவங்க வந்து
அந்த நூல் கூட நான் போடல. ஆனா நான் அந்த விதவையா இருந்தேன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஐயா. ஆனா இப்போ இங்க ரீசெண்டா நடந்தது என்னன்னா, நிச்சயம் ஆயிடுச்சு. 2 மாசம் கேப் இருந்தது. அவங்க 2 பேரும் ஃபோன் பேசினாங்க. அதுல ஏதோ கொஞ்சம் சண்டையாகி வேணான்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து பெரியவங்க எல்லாம் ஆனா பண்ணணும்னு நினைச்சாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா அவங்க கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். நல்லா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா இந்த கருத்தெல்லாம் உலகம் பூரா சொல்லணும். அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுக்காவது எப்படியாவது தெரியணுங்க ஐயா. அது ரொம்ப நல்ல நல்ல சின்ன சின்ன கருத்து கூட நீங்க நல்ல நல்ல கருத்தா சொல்றீங்க. அதான அது நம்ம அந்த 16 பேர் 10 பேர் தான் இருக்கும். நமக்கு தான் அது ரீச் ஆகுது. யூடியூப் பாக்குறவங்களுக்கு தான் ரீச் ஆகும். ஆனா இதை எப்படி எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி சொன்னா நான்லாம் சொன்னா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப எப்படி அதை தெரிவிக்கிறேன்னு தெரியும். நிறைய கருத்து நல்ல நல்ல கருத்தா இருக்குங்க ஐயா. எப்படிதான் உலகத்துக்கு எப்படி தெரிவிக்க சிவன் வந்துதான் உங்க உலக தெரிவிக்கணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சிவாய ஐயா. நன்றிங்க சுவாமி. அடியன் செய்த தவம் தான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடியன் அம்மா சொன்ன மாதிரி 7:30க்கு ஆரம்பிச்சோம். நாங்க ஆரம்பிக்கிறப்போ கரண்ட் இல்ல. இருந்தாலும் பயங்கர அழுக. நாவுக்கரசு பெருமான் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியலையே, இப்படி பண்ணிட்டாரு. இருந்தாலும் அம்மாட்ட சொன்னேன், சாமி பரவாயில்ல ஆன் பண்ணுவோம், எவ்வளவு நேரம் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உயிரை கையில பிடிச்சு நான் ஏன் 7:30க்கு வைக்கிறேன் அப்படின்னு. இங்க 7:30 ஆக்சுவலி மார்னிங் 7:30 ஏன் வைக்கிறேன்னா இந்த டயத்துல கரண்ட் போறது ரொம்ப கம்மி. மித்த நேரம் நான் 10 மணி வச்சேன்னா உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். ஆனா அந்த டைம்ல எங்க கரண்ட் போயிடுச்சுன்னா உங்களை பார்க்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அடியன் காலையில ரொம்ப ஏர்லியா இருந்தாலும் அதை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவுல நம்ம நிறைவு செய்யறோம். நிறைவு முடிச்சிடலாம் சாமி. ஆறு தடந்தோளும் நம்ம ஆன்மகளும் பாடி நிறைவு செய்யணும். அடியார்கள் அனுபவம் ஏற்கனவே கேட்டுட்டோம். அதனால அனுபவங்கள் நம்ம இன்னும் சிறப்பா கேட்க வேணாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா அடியனுக்கு குரல் பதிவா கொடுங்க. அடியன் அதை கேட்கறதுக்கு காத்திருக்கேன் சுவாமி. நாவுக்கரசு பெருமான அப்படியே அங்கமாக இழையாக அப்படியே வரி வரியாக உரித்து உண்ணுகின்ற ஆற்றலை நாம் வச்சிருக்கோம். பெருமான் பெருங்கருணை. இன்னும் நிறைய செய்திகள் அவர் வாழ்க்கையை நம்ம டிஃப்ரெண்டா பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம யாரும் பார்க்க முடியாத கோணங்களை எல்லாம் நாம சிந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யறேன். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாம் அவர்கள் வாழ்த்து பாடல் வான்மகள் வளாகத்தை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவாழ்க, குருவே துணை. வான்மையில் வழாது பெய்க மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஐயா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்க. சரி சார்.